ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்னு ஸோ யாராவது ஆல்ரெடி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸ்விங் ட்ரேடிங் வர யாராவது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸ்விங் ட்ரேடிங்லாம் ஒன்றும் இல்லை. மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு நிமிஷம் ஒயிட் போர்டு எடுத்துக்கிறேன். ஓகே, பெண் எவ்வளோ பெருசாக வருது? எங்க இதுல கீழே காணும். இங்க மார்க்கர் இருக்கு. ஓ, கீழே இருக்கா? சரி. ஓகே சார், ஆரம்பிச்சிடலாமா சார்? யாராவது புதுசாக யாராவது ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? புதுசாக யாரும் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா நான் மைக் அன்மியூட் பண்ணிடுறேன். இதில் ஓகே. இதுக்கப்புறம் யாராவது ஜாயின் பண்ணீங்கன்னாக்கா தெரியாது, ஏன்னா நான் அந்த ஸ்க்ரீனுக்கு போயிட்டா உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸ்விங் ட்ரேடிங் வந்து நம்ம வந்துட்டு ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் ரெண்டு வகையாக பண்ணுவோம். ஷார்ட் டேர்ம்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா 3 to 5 days அந்த மாதிரி வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறது ஒரு இதாக இருக்கு. அட்லீஸ்ட் 3 to 5 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்விங் ட்ரேட் இருக்கு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 to 1 month அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுற ட்ரேட்ஸும் இருக்கு. 15 daysக்கு மேலே வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுற ஸ்விங் ட்ரேடிங்கும் இருக்கு. ஸோ நான் பேசிக்காக ஸ்விங் ட்ரேடிங்கை வந்து எப்படி நான் வந்து, ஸோ மார்க்கெட்டில் நிறைய விதமாக நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. நான் பேசிக்காக எப்படி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவேன்னாக்கா, எப்போல்லாம் ஸ்டாக் வந்துட்டு கரெக்ஷன் ஆகுதோ அப்போ மட்டும்தான் நான் அந்த ஸ்டாக்கை வந்து வாங்குவேன். ஸோ அது வந்து ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் வாங்குவேன். ஸ்விங் ட்ரேடிங்காக நான் அதை வந்து கன்சிடர் ஸ்விங் ட்ரேடிங்னாக்கா எனக்கு 3 நாள் 4 நாள் 5 நாள் 1 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி வந்து என்கிட்ட டைம் ஃப்ரேம் இருக்காது. ப்ளஸ் ஸ்டாப் லாஸும் இருக்காது, அதுக்கு டார்கெட்டும் இருக்காது. ஸோ நான் எப்போ கம்ஃபர்டபுளாக எப்போ நினைக்கிறேனோ அப்போ தான் நான் அதுலேருந்து எக்ஸிட் பண்ணுவேன். ஸோ பேசிக்காக ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்னாக்கா, இப்போ மார்க்கெட் வந்து நியூட்ரல்ல இருந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குனாக்கா, மார்க்கெட் வந்து சிங்கிள் சேம் டைரக்ஷன்ல வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடாது. ஒரே சிங்கிள் டைரக்ஷன்ல. ஏன் இந்த மாதிரி கீ வருது இது? ஓகே ஓகே டன். ஓகே, மார்க்கெட் வந்து சிங்கிள் டைரக்ஷன்ல ஒரே ரேஞ்சில் வந்து மேலே போயிடாது. மார்க்கெட் வந்து ஒரு 1 or 2 days மேலே போகும், அப்புறம் வந்து கொஞ்சம் ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கும், மறுபடியும் அடுத்து மேலே போகும், மறுபடியும் அடுத்த ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மார்க்கெட் வந்து சிங்கிள் டைரக்ஷன்ல ஒரே டைரக்ஷன்ல மேலே போகாம ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு 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 மேலே போகும்போது, அப்போ நம்ம இந்த ஹையர் ஹை மார்க்கெட்ல வந்து கண்டினியூஸா வந்து ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஹையர் ஹையை கம்பேர் பண்ணி ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணுது, பிளஸ் இங்க வந்து லோ ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, இந்த லோவையும் இந்த ஹையர் லோவையும், சாரி ஹையர் லோ வந்து ஃபார்ம் பண்ணிட்டே போறதுனால இப்போ நமக்கு வந்து என்ன தெரியுதுனாக்கா, சார்ட்டை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து இது வந்து புல்லிஷ் பேட்டர்ன் சொல்லி நமக்கு கிளியரா நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அந்த புல்லிஷ் பேட்டர்ன்ல நம்ம எப்போ வந்து வாங்கணும் அப்படின்ற நமக்கு தெரியாது. அந்த பேட்டர்னை பார்த்துட்டு ஸ்விங் ட்ரேட் பண்றது தான். அந்த பேட்டர்னை பார்த்துட்டு எந்த பேட்டர்னை பார்த்துட்டு நம்ம எப்போ பை பண்றோமோ அது வந்து ஸ்விங் ட்ரேடுன்னு சொல்லுவோம். ஸோ சேம் டைம் மார்க்கெட் வந்து சிங்கிள் டைரக்ஷன்ல வந்து எப்பயுமே வந்து மேலே போகாது. ஒவ்வொரு டைமும் வந்து மேலே ஒரு பர்டிகுலர் என்ன சொல்றது 1 or 2 days மேலே போனாக்கா மறுபடியும் 3வது நாள் கொஞ்சமா ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கும், ப்ராஃபிட் புக்கிங் வரும், மறுபடியும் வந்து மேலே போகும்,
மறுபடியும் 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வரும். இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது ஒரு ஸ்விங் லோ வரும். மறுபடியும் வந்து பையிங் ஆரம்பிச்சாங்கனாக்கா மறுபடியும் வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணும். மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது ஒரு ஸ்விங் லோ வரும். மறுபடியும் வந்து பை பண்ணி ஃப்ரெஷ் பையிங் வரும்போது மறுபடியும் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ஹையர் லோ ஃபார்மேஷன்லாம் நடக்கும்போது இந்த மாதிரி ஹையர் லோ, இங்க வந்து ஹையர் ஹை, இந்த மாதிரி ஃபார்மேஷன் நடக்கும்போது நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட் வந்து பிளான் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி டவுன் சைடில் மார்க்கெட் வந்து கீழே வரதா இருந்தால் டைரக்டா வந்து கீழே வந்துடாது. கீழே கொஞ்சம் கீழே வரும். மறுபடியும் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் யாரெல்லாம் மார்க்கெட்டை வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது மேலே வரும். மறுபடியும் இங்க ஸ்விங் லோவை வந்து மறுபடியும் பிரேக் பண்ணும்போது இப்போ இங்க என்ன ஆச்சு, ஹை ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த இடத்துல வந்து லோயர் ஹை ஃபார்ம் பண்ணுது, இங்க வந்து லோ ஃபார்ம் பண்ணுது, இங்க வந்து லோயர் லோ ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து மார்க்கெட் வந்து போகும்போது இப்போ நம்ம இந்த லோயர் லோவை கன்சிடர் பண்ணி எப்பெல்லாம் இந்த ஓகே புல்லிஷ் கேண்டல்ல என்ன பண்றோம், ஒரு ஸ்விங் லோ வந்து இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணிருக்கு, இந்த இடத்துல ஒரு ஸ்விங் லோ ஃபார்ம் பண்ணிடுச்சு, அடுத்து மேலே போகும்போது ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஹையர் ஹை ஃபார்ம் பண்ண உடனே நீங்க வந்து என்ன பண்ணணும், அடுத்த ஸ்விங் லோக்காக வெயிட் பண்ணணும். அடுத்த ஸ்விங் லோ வந்து எப்போ வருது, எப்போ வரும் நமக்கு தெரியாது, ஆனா அந்த ஸ்விங் லோக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இது வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. இப்போ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரைட் லைன்ல மேலே போச்சு, ப்ராஃபிட் புக்கிங் வந்தது, மறுபடியும் மேலே போச்சு, ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணுச்சு, மறுபடியும் அடுத்து கீழே வருது. இது எவ்வளவு தூரம் நமக்கு கீழே வரும்னு தெரியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுப்போம் நமக்கு தெரியாது. ஸோ அப்பதான் நம்ம இது என்ன பண்ணணும், கேண்டலோட ஹெல்ப் எடுக்கணும். கேண்டல் வந்து என்ன பண்ணணும்னாக்க அட்லீஸ்ட் ஒரு ஹேமர் கேண்டலா ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஹேமர் கேண்டலா ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே இந்த ஸ்விங் லோல ஒரு 3 நாள் மார்க்கெட் வந்து கண்டினியூஸா டவுன் வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹேமர் கேண்டல் பார்த்துட்டு நமக்கு என்ன தெரிஞ்சிடும், ஓகே ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வந்து ட்ரேடு வந்து ஸ்விங் ஹை யாரோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த மார்க்கெட் வந்து எப்போ நீங்க வந்து பையிங் ஆரம்பிக்க போறீங்கனாக்கா, இப்போ ஒரு ஹேமர் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு. அடுத்த இந்த ஹேமர் வந்து ஹையை கிராஸ் பண்ணும்போது நீங்க வந்து ஸ்விங் லோல வந்து சாரி இந்த ஹைல வந்து நீங்க வந்து ட்ரேடை வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏதோ ஒரு ஸ்டாக்கை எடுத்துக்கிறோம்னாக்கா அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். அகைன் நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹையர் ஹையை கிராஸ் பண்ணுதான் பார்க்கணும். இந்த ஹையர் ஹையை கிராஸ் பண்ணுதான் பார்க்கணும். சப்போஸ் கிராஸ் பண்ணிடுச்சுனாக்க மேலே போக விடணும். எப்போ வரைக்கும் போக விடணும், இன்வெர்டட் ஹேமர் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பண்ணும்போதும் இல்ல நமக்கு பேரிஷ் கேண்டல் எப்படின்னு தெரியும், ஒரே ஒரு ஓகே மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு நிமிஷம் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிடுறேன். டிஸ்கனெக்ட் ஆயிட்டணும். இப்ப எல்லாரும் கேக்குதா, யாராவது ஒருத்தர் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. கேக்குதா நான் பேசுறது? நான் நோட்டிபிகேஷனை ஆஃப் பண்றதுக்கு பதிலா டெலிகிராமே க்ளோஸ் பண்ணிட்டேன். டிசேபிள் நோட்டிபிகேஷன். ஓகே, ஷேர் ஸ்க்ரீன். ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு புல்லிஷ் ஃபார்மேஷன் கேண்டல் எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஹேமர் ஃபார்ம் பண்ணா, இல்லைனாக்கா ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்த கேண்டல் வந்து ஒரு கிரீன் கேண்டல் வந்து இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டலை விட ஹையா ஃபார்ம் பண்ணுச்சுனாக்க அப்போ வந்து நமக்கு வந்து புல்லிஷ் கேண்டல் ஸ்விங் வந்து லோ வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போகுதுன்னு நமக்கு வந்து புல்லிஷ் பேட்டர்ன் வருதுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அகைன் நம்ம எப்போ எக்ஸிட் பண்ணுவோம், டார்கெட் வந்து எப்போ டிசைட் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து ஸ்விங் லோவை கரெக்டாக டிசைட் பண்ணி என்டர் பண்ணிடுவாங்க. மறுபடியும் நமக்கு வந்து டார்கெட் வந்து எங்கே வந்து பிளான் பண்ணணும்னாக்க அகைன் இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆனாலோ, இதுக்கு வேற இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து ஹேங்கிங் பேன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது
இல்லைனாக்கா ஒரு கிரீன் கேண்டில் சின்னதாக ஃபார்ம் ஆயிருக்கும், புல்லிஷ் பேட்டர்னில் தான் இருக்கும். அடுத்த நாள் கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெரிய ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரெட் கேண்டில், இது வந்து கிரீன் கேண்டில். அதே மாதிரி இது வந்து ரெட் கேண்டில், சாரி இது வந்து கிரீன் கேண்டில், சாரி இது வந்து கிரீன் கேண்டில், இது வந்து ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்படி ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்விங் லோவில் நான் வந்து எப்பயுமே வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது நான் வந்து ஸ்டாப் லாஸும் சரி டார்கெட்டும் சரி நான் ஃபர்ஸ்டே வந்து டிசைட் பண்ண மாட்டேன். ஏன்னாக்கா ஒரு சில கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தெரியும் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து இன்னைக்கு பர்டிகுலர் டேல மட்டும்தான் அது ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு, இல்லை இந்த ஸ்டாக்ல வந்து இன்னும் பொட்டன்ஷியல் இருக்கு மேலே போகிறதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் போது நான் வந்து இந்த மாதிரி இடத்துல நான் வந்து டிசிஷன் எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி இடத்துல டிசிஷன் எடுக்காம அடுத்து மேபி ஒரு கிரீன் கேண்டில் கோசம் வெயிட் பண்ணுவேன். சப்போஸ் கிரீன் கேண்டில் வந்துருச்சுனாக்கா அடுத்த நாள் அதுக்கப்புறம் நான் கண்டினியூவா வந்து அந்த ட்ரெண்ட்ல வந்து வெயிட் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னாக்கா நான் வந்து ரொம்ப லிமிட்டடான இப்போ நிஃப்டி 50 ஸ்டாக்ல நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட் பண்றோம்னாக்கா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல ரொம்ப லிமிட்டடான அமௌண்ட் மட்டும்தான் நான் அதில் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்னால் என்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு. ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து 30% 40% கீழே போயிட்டாலும் நான் அந்த ஸ்டாக்கை விட்டு நான் எக்ஸிட் பண்ண மாட்டேன். பிளஸ் எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டாக்கும் வந்து நான் ஸ்விங் ட்ரேடிங்கும் நான் டிசைட் பண்றது எப்படின்னாக்கா எனக்கு அட்லீஸ்ட் 50% ப்ராஃபிட் கொடுக்கும். இந்த ஸ்டாக் எடுத்தாலும் 50%, 25%, 30% இந்த மாதிரி ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் மட்டும்தான் நான் பண்றது. ஸோ இதுல நீங்க வந்துட்டு ஷார்ட் டேர்ம்ல பண்றதா இருந்தா நீங்க வந்து டைம் ஃப்ரேம் வந்து 1 ஹவர் கேண்டில் வந்து யூஸ் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் 3 to 5 நாள் இந்த மாதிரி பண்றவங்களா இருந்தீங்கன்னாக்கா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பண்ணலாம். 10 to 15 days பண்றதா இருந்தாக்கா கண்டிப்பா வந்து நீங்க வந்து 1 டே டைம் ஃப்ரேம் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சேம் இப்போ நிறைய பேர் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நீங்க வந்து டவுன் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, அந்த பேட்டர்ன்லேயே வந்துட்டு ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் அது வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னாக்கா அப்போ நீங்க என்ன பண்ணலாம், அந்த பேட்டர்னை ஷார்ட் சேல் பண்றதுக்கு நீங்க வந்து ஃபியூச்சரை வந்து யூஸ் பண்ணி அந்த ட்ரேடிங்ல பண்ணலாம். ஸோ ஃபியூச்சர் ட்ரேடிங்லாம் வந்து ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேடு. ஸோ ஃபியூச்சர் பண்ண தெரியாதவங்க ஷார்ட் சேல் பண்ண முடியாது. மேக்சிமம் எல்லாரும் இப்போ இங்க இருக்கிற யாரெல்லாம் வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங்ல செல் பண்ணி ப்ராஃபிட் செல்லிங்ல பிளான் பண்றவங்க இல்ல பையிங்ல மட்டும்தான் ஸ்விங் ட்ரேடிங் பிளான் பண்றவங்களா இருக்கீங்களா? செல்லிங்ல பண்றவங்களா இருந்தீங்கன்னாக்கா நீங்க வந்து ஃபியூச்சரை யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து செல்லிங் பண்ண முடியும். பையிங்ல பண்றவங்களா இருந்தீங்கன்னாக்கா நீங்க வந்து டைரக்டா ஈக்விட்டி ஸ்டாக்ஸை மட்டும் பிளான் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ ஃபியூச்சர்ல எப்படி பண்ணணும் நான் அது வந்து அடுத்த போக போக சொல்றேன். ஸோ இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? எப்படி ஸ்விங் ட்ரேடை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டினியூஸா ஒரு பேட்டர்ன் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கணும். அப் ட்ரெண்ட்ல இருந்தா ஹையர் ஹை லோயர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டா இருந்தாக்கா லோயர் ஹை ஃபார்ம் பண்ணணும், லோயர் லோஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஒன்றும் இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ. வேற யாருக்காவது ப்ரோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம அடுத்து வந்து இதுல எந்த டவுட்டும் இல்லைனாக்கா நம்ம சார்ட்ல போயிட்டு சார்ட்ல எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இல்ல ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து சார்ட் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க வந்துட்டு ஸ்விங் ட்ரேட் பிளான் பண்றவங்களா இருந்தா ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னாக்க கண்டிப்பா எல்லாரும் ஃப்ரெஷர், மேக்ஸிமம் நானுமே வந்துட்டு எனக்கு எவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நான் பெரிய ட்ரேட்லலாம் பெரிய ஸ்மால் கேப் மிட் கேப்லலாம் நான் கையே வைக்க மாட்டேன். நான் ஸ்விங் ட்ரேட் பிளான் பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50க்கு உள்ளதான் இருக்கும். ஸோ நிஃப்டி 50க்கு உள்ள இருக்கிறதுனால எனக்கு ஒரு கன்வீனியன்ட்னாக்க அந்த ஸ்டாக்கு என்ன மீறி அது இப்போ நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு பிளான் பண்றோம், சப்போஸ் அது நம்மள மீறி அது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போயிட்டாலோ மறுபடியும் கீழே போயிடுச்சு, ஷார்ட் டேர்மா கீழே போயிடுச்சுனாலும் அதுல ஹோல்ட் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட வந்து என்ன சொல்றது, அதில் ஹோல்ட் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட கெப்பாசிட்டி இருக்கணும். பிளஸ் அந்த ஸ்டாக்ல வந்துட்டு அந்த ஸ்டாக் ஜீரோவே ஆயிட்டாலும் நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன் ஜீரோவே ஆயிட்டாலும் ஃபீல் பண்ணக்கூடாதுனாக்கா நிஃப்டி 50யோட ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு சீக்கிரம் ஜீரோ ஆயிடாது. இது வந்து ஒரு கண்டிஷன், சரிங்களா? அவ்வளவு சீக்கிரம் ஜீரோ ஆயிடாது. பிளஸ் நம்ம வந்து பார்ஷியலா எல்லா ஒரு 20 ஸ்டாக் 15 ஸ்டாக் அந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஃபண்டை எல்லாத்தையும் வந்து
செக்ரிகேட் பண்ணி லைக் செப்பரேட் பண்ணி எல்லா ஸ்டாக்ஸையும் நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுனால ஏதோ ஒரு சில ஸ்டாக் நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு கீழே போயிட்டாலும் அந்த பர்டிகுலர் டியூரேஷன்ல வந்து கீழே போயிட்டாலும் அது வந்து நமக்கு வந்து பெருசா தெரியாது. ஏன்னா மீதி எல்லா ஸ்டாக்கும் நம்ம வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ற மெஜாரிட்டியான ஸ்டாக்ஸ் வந்துட்டு அந்த ஸ்விங் ட்ரேடிங்ல வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய அனாலிசிஸ் வந்து இருக்கணும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க நிஃப்டி 50ல இருக்கிற ஒரு சில பர்டிகுலர் டாப் 10 ஸ்டாக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்டாக்ல நீங்க இந்த மாதிரி ஸ்விங் எல்லாம் நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பாத்தீங்கன்னாக்க இன்ட்ராடேல இப்போதைக்கு இந்த சார்ட் வந்து நான் வந்து இன்ஃபோசிஸ் வச்சிருக்கேன். ஸோ இன்ஃபோசிஸ்ல பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இன்ஃபோசிஸ்ல. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை நீங்க வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றது தான் வந்து முக்கியமா உங்களுக்கு வந்து பெரிய மேஜர் சேலஞ்சிங்கா இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பார்க்கணும் முதல்ல. இப்போ என்ன ஆகுது, ஒவ்வொரு ஸ்விங் லோலையும் மார்க்கெட் வருது, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது, சப்போர்ட் எடுத்துட்டு டோஜி கேண்டல்ஸா ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு இன்ஃபோசிஸ்ல லாஸ்ட் டைம் வந்த ரிசல்ட்னால வந்த ஒரு கரெக்ஷன், ஒரு டிப் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்க வந்து இங்க வந்து என்ன சொல்றது, டிப்புக்கு அப்புறம் சடனா கேப் டவுன் ஆனது, கேப் டவுன் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் பண்ணுச்சு. அடுத்து வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்னால சேம் ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்து இந்த அப்பர் சைடில் பிரேக் அவுட் எடுக்குது. ஸோ பிரேக் அவுட் எடுக்கும்போது மேபி நீங்க வந்துட்டு இந்த கேண்டல்ல இருந்து நீங்க ட்ரேடிங் பிளான் பண்ணிருக்கலாம், இல்லைனாக்கா இந்த புல்லிஷ் கேண்டலை பார்த்துட்டு இந்த ஹைல இருந்து நீங்க நெக்ஸ்ட் வந்து ட்ரேடை வந்து பிளான் பண்ணிருக்கலாம். ஸோ பிளான் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்விங் லோ, இப்போ இந்த ஆல்ரெடி நீங்க வந்துட்டு என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாயிண்ட் நீங்க வந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க. 2 பாயிண்ட் நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க. இங்க வந்த உடனே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டீங்க. அடுத்து நீங்க வந்துட்டு வெயிட் பண்ணலாம். மறுபடியும் எங்க வந்து உங்களுக்கு வந்து புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு எங்க கீழே வந்துச்சு, இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆச்சு. புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆயிட்டு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இது வந்து புல்லிஷ், இதுவும் ஒரு புல்லிஷ் தான் சரிங்களா, இதுவும் ஒரு புல்லிஷ் ஹேமர் கேண்டில் தான். பட் என்னன்னாக்கா லோ வந்து கீழே கொடுத்துருக்கு சரிங்களா. இதோட ஹையை பிரேக் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம எல்லாரும் ட்ரேட் எடுத்திருப்போம். மறுபடியும் இது வந்து கொஞ்சம் தூரம் ரிட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சு, மறுபடியும் ரிட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு இங்க மேலே போக ஆரம்பிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலரா நான் வந்து ஒரு ஸ்டாக்ல வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னாக்கா என்னோட ஸ்விங் ட்ரேடிங்லாம் எப்படி இருக்கும்னாக்கா, நான் எடுத்த உடனே ஒரு புல்லிஷ் பேட்டர்னை பார்த்த உடனே ஒரு இன்ஃபோசிஸ்க்கு நான் 10,000 ரூபாய் அலோகேட் பண்ணி வச்சிருக்கேன்னாக்கா நான் 10,000 ரூபாய் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், 6,000 5,000 6,000 அந்த மாதிரி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். மறுபடியும் அது எனக்கே தெரியும், ஏன்னா என்னால இவ்வளவு கிளாரிட்டியா கண்டிப்பா அது இங்க இருந்து நான் எடுத்த இடத்துல இருந்து அது கண்டிப்பா மேல போகணுன்ற கம்பல்ஷன் இல்லை. அது கண்டிப்பா இங்க இருந்து மறுபடியும் கொஞ்சம் கரெக்ஷன் வரலாம், மறுபடியும் இங்க இருந்து கன்சாலிடேட் பண்ணிட்டு மறுபடியும் மேல போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். நான் வாங்கின இடத்துல இருந்து 2-3% கீழே போகும். ஸோ அதனால கீழே போகும்போது நம்மளால ஆவரேஜ் பண்றதுக்கு பைசா வந்து நம்ம கிட்ட ரெடியா இருக்கணும். பிளஸ் அது போக நம்ம வந்துட்டு நம்ம கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் 1 லட்ச ரூபாய் இருக்குனாக்கா நம்ம 10 ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணி அதுல வந்து நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட் பண்றோம்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 10 ட்ரேடர் ஸ்விங் ட்ரேட் பண்ணும்போது நம்ம அட் அ டைம்ல 10 ட்ரேட்லயும் நம்ம வந்து இருக்க மாட்டோம். நம்ம கிட்ட கண்டிப்பா வந்து சர்ப்ளஸ் கேஷ் வந்து ஒரு 2-3 ட்ரேட்ல நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட்ல என்ட்ரியில இருப்போம், 2-3 ட்ரேட் வெயிட் பண்ணிட்டு இருப்போம், 2-3 ட்ரேட் ஆல்ரெடி நெகட்டிவ்ல இருக்கும், 2-3 ட்ரேட் வந்து பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கிட்ட எப்பயுமே சர்ப்ளஸ் மணி இருக்கும் கீழே போகும்போது ஆவரேஜ் பண்றதுக்கு. ஸோ நீங்க வந்து ஸ்விங் ட்ரேட் எப்படி பிளான் பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கிற கேபிட்டல் மொத்தமா ஒரே ட்ரேட்ல டிப்ளாய் பண்ணாம என்ட்ரி பண்றதும் ரொம்ப என்ன சொல்றது ஆவரேஜிங் பிரைஸ் பேசிஸ்ல நீங்க வந்து என்ட்ரி ஆரம்பிக்கணும். இது நம்ம வந்து நினைப்போம், என்னடா இன்னைக்கு விட்டுட்டா மார்க்கெட் இங்க இருந்து மேல ஓடி போயிடும், இதுக்கப்புறம் நம்ம சான்சஸ் கிடைக்காதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட இருக்கிற காசு எல்லாமே வந்து ஒரே அடியா வாங்கிடுவோம், ஒரே தடவையில வாங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி வாங்காம கீழே போனா ஆவரேஜ் பண்றதுக்கு ஒரு பார்ட் ஆஃப் கேஷ் வந்து கண்டிப்பா வச்சிருக்கணும். ஸோ இதுல இது வந்து 1 டே டைம் ஃப்ரேம்ல நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்விங் ட்ரேடை வந்து பிளான் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ வேற எந்த ஸ்டாக்ல நீங்க வந்து ஸ்விங் ட்ரேடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்கை சொல்லுங்க, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன். ஸ்விங் ட்ரேட் ஒண்ணுமே இல்லை, ஹையர் ஹை லோயர் லோ. ஒரு ஸ்டாக் மேல போனா டைரக்டா மேல போகாது, இங்க இருந்து மேல போகும்போது ஒரு கரெக்ஷன் வரும், இந்த கரெக்ஷன் வரும்போது நீங்க வாங்கிக்கணும், மறுபடியும் மேல போகும். ஸோ இந்த கரெக்டா இந்த மாதிரி பார்ட்ல வந்து இந்த மாதிரி பிளேசஸ்ல நீங்க வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி வாங்குறது தான் வந்து ஸ்விங் ட்ரேடிங். அதே மாதிரி ஒரு சேனல்ல ஃபார்ம் ஆகும், ஒரு சேனல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது அந்த சேனலோட ஹையையும் லோயையும்
நம்ம கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்றது தான் வந்து ஸ்விங் ட்ரேடிங். ஸோ இவ்வளவுதான் இதுல இருக்கிற இது விஷயமே. ஆனா நம்ம வாங்குற ப்ரைசிங், குவான்டிட்டி, சைசிங் எல்லாமே கரெக்டா இருக்கணும். கீழே போனா ஆவரேஜ் பண்றதுக்கு பைசா இருக்கணும், பிளஸ் நம்ம கிட்ட ஹோல்ட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும். எவ்வளவு கீழே போனாலும் நம்ம வந்துட்டு எக்ஸிட் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டாப் லாஸ் கான்செப்ட் வந்துட்டு லாங் டேர்ம்ல உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் என்ன சொல்றது, நம்ம வாங்கின இடத்துல இருந்து கண்டிப்பா வந்துட்டு 5%, 4%, 3% நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தா இதுல மேஜரா வந்து ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும். ஏன் ஸ்டாப் லாஸ் அடிக்கும்னாக்க, நம்மளால பாட்டமையும் ஹையையும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. லாங் டேர்ம்ல நாம வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங்ல சக்சஸ் பண்ணணும்னாக்க பார்ட் நம்மளுடைய கேஷை வந்து பார்ட் என்ன சொல்றது பல பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்கணும். ரெண்டு மூணு என்ன சொல்றது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 ஸ்டாக்ல நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்கணும். கீழே போனாலும் அதுல இருந்து எக்ஸிட் பண்ணாம வெயிட் பண்ணணும். ஃபண்டமெண்டல்ஸ் வீக்கா இல்லாத வரைக்கும் நம்ம அந்த ஸ்டாக்ல வந்து வெயிட் பண்ணலாம். சரி, இப்போ இன்ஃபோசிஸ் வந்துட்டு டவுன் ஆச்சு. இந்த இடத்துல கரெக்ஷன் ஆச்சு இன்ஃபோசிஸ். இந்த இந்த கரெக்ஷன்ல இந்த கம்பெனி மேல ஏதாவது ரிமார்க் இருக்கா? இல்ல. ஃபண்டமெண்டல்ஸ் ஏதாவது தப்பா இருக்கா? இல்ல. அப்போ இந்த மாதிரி கரெக்ஷன்ல தெரியாம யாராவது இந்த இடத்துல வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கரெக்ஷன்ல அவங்க விட்டுட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா எக்ஸிட் ஆயிடும் ஸ்டாப் லாஸ். ஏன்னா இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து 8 to 10% கரெக்ஷன் இருக்கும், 12%, 15% கரெக்ஷன் இருக்கும். இப்போ இது என்ன பண்ணுது, மறுபடியும் அகைன் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா மேல போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்ல பைசாவை நம்மளால ஹோல்ட் பண்றது. இப்போ நம்ம 3 நாளைக்கு, 4 நாளைக்கு, 5 நாளைக்கு ஸ்விங் ட்ரேட் பண்ணும் போதும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடும். இந்த மாதிரி கண்டிஷன் வந்துட்டாலும் அதுல நம்ம ஸ்டாப் லாஸ் எடுக்காம அடுத்து வெயிட் பண்ணிட்டோம்னாக்கா கண்டிப்பா நீங்க பையிங் பிரைஸுக்கோ இல்ல பையிங் பிரைஸுக்கு மேலேயோ கண்டிப்பா நிஃப்டி 50ல இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து உங்களை வந்து கூட்டிட்டு வந்துடும். அதே மாதிரி டிசிஎஸ் வேற எந்த ஸ்டாக் நீங்க எடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி ஸ்விங் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸ்விங்னா இன்னும் இல்லை, ஸ்விங்னா நம்ம என்ன சொல்றோம், ஊஞ்சல்னு சொல்றோம். ஊஞ்சல் மாதிரி ஸ்டாக் வந்து மேலே கீழே போகும். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்ல நம்ம கரெக்டா இடத்த பார்த்து பை பண்றது தான் வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங். சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல கரெக்ஷன் ஆயிருக்கு மார்க்கெட்டு, இந்த இடத்துல கரெக்ஷன் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டில் கொடுத்துச்சு. அடுத்து இந்த ஹையை பிரேக் பண்ணிருக்கும் போது நீங்க பை பண்ணிருக்கலாம். அப்புறம் இங்க மேல போச்சு, இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் டோஜி ஃபார்ம் பண்ணுச்சு. அடுத்து ஒரு ஹேமர் மாதிரி தான் புல்லிஷ், இது ஹேமர் மாதிரி தான் ஃபார்ம் பண்ணுச்சு. மறுபடியும் அந்த ஹேமரை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம். ப்ராஃபிட் புக் பண்ணலனாக்கா என்ன ஆயிருக்கும், இங்க வரைக்கும் வந்திருக்கும். ஸோ அப்போ நீங்க இந்த இடத்துல கெஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிருக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு சேனல் போட்டலாம், ஒரே ஒரு நிமிஷம். இப்போ இந்த மாதிரி பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி நீங்க சேனல்ஸா ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடை நீங்க வந்து பிளான் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்விங்கை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ இங்க என்ன ஆச்சு, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கிரீன் கேண்டல், இந்த ஸ்விங் லோல வந்துட்டு ஒரு ரெட் கேண்டல் கொடுத்துருச்சு. அடுத்து இந்த கிரீன் கேண்டல் ரொம்ப சின்னதா கொடுத்துருச்சு, டோஜியா கொடுத்துருச்சு. ஸோ இப்போ என்ன ஆச்சு, நெக்ஸ்ட் டோஜி இல்ல சின்ன கேண்டலா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க இந்த ட்ரேட் இங்க இருந்து நம்ம எங்க ட்ரேட் எடுத்திருப்போம், இந்த ஹையை பிரேக் பண்ணாதான் நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருப்போம். இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சா, பண்ணாததுனால மார்க்கெட் கீழே போயிடுச்சு. அடுத்து இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்விங் புலிஷ் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. சரி, இது ரெட் கேண்டல் பரவாயில்ல, நம்ம என்டர் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருந்தீங்கன்னாக்கா அடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிரீன் கேண்டலோட கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. இதோட ஹைல நீங்க என்டர் பண்ணிருந்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்விங் கொடுத்துட்டு மறுபடியும் மேலதான் போகுது இப்போ. ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம்ல 3 to 5 days, 10 to 15 days, 1 month இந்த மாதிரி ட்ரேட் பண்ற பேட்டர்ன் தான் வந்து ஸ்விங் ட்ரேடிங். ஸோ டவுன் ட்ரெண்ட்ல இருந்தாக்கா நீங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபியூச்சர்ஸ்ல என்டர் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. பேசிக்கா நம்ம வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டாக்ஸை வந்துட்டு ஈக்விட்டியில பை பண்ணி ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒன்லி ஈக்விட்டியில பிளான் பண்ணுங்க. இதை நீங்க ஆப்ஷன்ஸ்லயும் பிளான் பண்ணலாம். பட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி இருக்கு, இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கிறதுனால ஒன்லி ஈக்விட்டியில பிளான் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் வேற எங்கேயாவது காட்டுதா? மேபி இங்க பாருங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இப்போ நீங்க லாங்கர் டைம் ஃப்ரேம் இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ நீங்க இந்த ஸ்விங்கை வந்துட்டு இப்போ இங்க புல்லிஷ் கேண்டல் என்ன சொல்றது, வெயிட்,
இப்படி வச்சு பார்ப்போம். இப்போ நீங்க இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னாக்கா நீங்க என்ன நினைப்பீங்க, இதுல வந்து டவுன் ட்ரெண்ட் இருக்கா அப் ட்ரெண்ட் இருக்கா உங்களுக்கு தெரியுமா, தெரியுதா? இருக்காது. இந்த மாதிரி ஒரு சார்ட் பார்த்துருக்கீங்க. இது வந்து கன்ஃபியூசிங் சார்ட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னாக்கா கேண்டில்ஸ் மேல இருந்து வருது, ஹை இருக்கு, லோயர் ஹை இருக்கு, அடுத்து இங்க வந்து ஒரே ஒரு ஹையர் ஹை தான் ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த ஒரே ஒரு ஹையர் ஹையை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேடை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து டிசிஸ்ல வந்து என்டர் பண்ணிருக்க மாட்டோம். அடுத்து மேபி இங்க ஒரு ஹை பண்ணியிருந்தாங்க, இங்க ஒரு ஹை பண்ணிருக்கு, இங்க ஒரு ஹை பண்ணிருக்கு, அடுத்து இங்க ஒரு ஹை பண்ணிட்டு அடுத்து ஒரு ஸ்விங்குக்கு வந்திருந்தாக்க நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணிருக்கோம். சாரி, ஈக்விட்டியில இந்த இடத்துல இந்த ஸ்விங் என்ட்ரியில நம்ம எடுத்திருக்கலாம். ஆனா இது ஒரே ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிருக்கு, அடுத்து என்ன பண்ணுச்சு, கீழே வந்துடுது. இந்த வந்துட்டு இந்த ஹையை ஃபார்ம் பண்ணியிருந்தாக்கா அடுத்து நீங்க வந்து இந்த ஸ்விங்ல இப்படி நம்ம ட்ரேட் பண்ணிருக்கலாம். ஸோ அடுத்து இது நீங்க ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இங்க ஒரு ஹை இருக்கு, இங்க பாது ஓகே, இங்க ஒரு ஹை இருக்கு, இந்த ஹை இருக்கு, இந்த ஹை வந்து இங்க பிரேக் பண்ணுது. அடுத்து நீங்க இந்த இப்போ இங்க வந்து நீங்க உங்களுக்கு வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் கொடுத்துருச்சு. இந்த என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னாக்கா அடுத்த ஃபியூச்சர்ல என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் மேல போயிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஹையர் ஹை, அடுத்த ஹையர் ஹை கோசரம் வெயிட் பண்ணுங்க. 3 ஹையர் ஹை வந்துருச்சுனாக்கா அடுத்த ஸ்விங் லோட நீங்க வெயிட் பண்ணீங்கன்னாக்கா மார்க்கெட் உங்களுக்கு ஸ்விங் ட்ரேட்ல நல்ல ஒரு ப்ராபபிலிட்டி வின்னிங் ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா? வேற ஏதாவது இதுல டவுட் இருக்கா? ஸ்டாக் செலக்ட் பண்றதுல நீங்க நிஃப்டி 50ல இருக்கிற எந்த ஸ்டாக்ல வேணாலும் நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஹை, இந்த ஒரு ஹைன்னு வச்சுக்கலாம் சரிங்களா, இல்லைன்னா இதே ஹைன்னு வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஸ்விங் லோல வந்துட்டு 3 ஹை வந்துருச்சு, அடுத்து இந்த ஸ்விங் லோ இங்க வந்து ஸ்விங் லோ கொடுத்துருச்சு, கன்சாலிடேட் பண்ணிருச்சு. சரி, நமக்கு வந்து கேண்டில் வந்து இப்படிதான் புல்லிஷா கொடுக்கணும்னு ஒன்றும் கண்டிப்பா இப்படி ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ் தான் கொடுக்கணும், ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அடுத்து வந்து ஒரு பெரிய கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லயே கண்டினியூஸா சைட்வேஸ்ல போயிட்டு அப்புறமா இது அப் சைட்ல பிரேக் அவுட் ஆகுது, இந்த பிரேக் அவுட்டையும் நீங்க வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடா பண்ணலாம், இந்த பிரேக் அவுட்டையும். ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு ரிலையன்ஸ்ல. ஸோ இந்த ஸ்விங்கை நீங்க வந்து ஹையை பிரேக் பண்ண உடனே நீங்க ட்ரேட் எடுத்துருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணணும். ப்ளஸ் நிஃப்டி 50ல ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏதோ தெரியாமல் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் டவுன் ஆகிட்டாலும் நம்மளால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுற அளவுக்கு மேபி இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு, மேபி இந்த இடத்துல இப்படி ஒரு ஹை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன நினைச்சீங்க, ஓகே ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆகுது, நம்ம இந்த இடத்துல எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னு எக்ஸாம்பிள் எடுத்திருப்பீங்கன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பர்டிகுலர் டைம் ஃப்ரேமுக்கு இது வந்து கீழே போயிடுச்சு, அட்லீஸ்ட் ஒரு 2 மாசம் கீழே போயிடுச்சு. ஸோ ரிலையன்ஸ் அந்த மாதிரி ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஷார்ட் டேர்ம்ல கீழே போகலாம், மறுபடியும் லாங் டேர்ம்ல உங்களுக்கு வேலை கொண்டு வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு எக்ஸிட் கொடுத்துரும், இல்லைன்னா ப்ராஃபிட்ல கொண்டு வந்து கொடுத்துரும். சரிங்களா? ஸ்விங் ட்ரேடிங் அவ்வளவுதானே, சிம்பிள் தான் ப்ரோ. வேற ஏதாவது டவுட் இருக்கா ஸ்விங் ட்ரேடிங்ல? ஐடென்டிஃபை பண்றது, ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றது தான் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 2-3 ஸ்விங் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இந்த மூமெண்ட்டை நமக்கு மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வேணா ஃபீல் பண்ணலாம். அப்படி மட்டும்தான் வந்துட்டு அப்படிதான் நம்மளால வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ மேபி நம்ம இந்த இடத்துல ஒரு 2-3 ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு, மேபி நம்ம இந்த இடத்துல எடுத்திருந்தோம்னாக்கா இந்த மாதிரி எடுக்கலாம். ரெண்டாவது ஸ்விங்லேயே நீங்க வந்து எடுக்கலாம். ஸோ அப்போ வந்து எடுக்கணும்னாக்கா உங்ககிட்ட கண்டிப்பா வந்துட்டு பொசிஷன் சைசிங் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். ஸோ ஒரு 10 ஸ்டாக்கு பதிலாக 20 ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கிறோம், நம்ம பார்ஷியலா எல்லாத்துலயும் டிவைட் பண்ணி போடுறோம். மேபி அது கீழே இன்னும் கொஞ்சம் ஒரு 10% கீழே போயிடுச்சுனாக்கா அங்க போயிட்டு ஆவரேஜ் பண்ணி மேலே கொண்டு வரலாம். ஆவரேஜ்னாக்கா ரொம்ப இல்லை, ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், கீழே போனா இன்னொரு 5000க்கு ஆவரேஜ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னாக்கா நம்ம சீக்கிரமாவே வந்து
டிசிஷன் எடுத்து பிளான் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டடா நம்ம வந்து என்னன்னாக்கா எல்லாமே வந்து ஈக்விட்டியில பண்றதுனால உங்ககிட்ட ஹோல்டிங் டைம் வந்து உங்களுக்கு பெரிய இஷ்யூவா இருக்காது. ஏன்னா நம்ம செலக்ட் பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் தான். ஸோ நம்ம கிட்ட ஹோல்டிங் டைம் மட்டும் தான் பிரச்சனையா இருக்கும். ஹோல்டிங் டைம் மட்டும் தான் பிரச்சனையா இருக்கும். நீங்க ஹோல்ட் பண்றதுக்கு ரெடினாக்கா ஸ்விங் ட்ரேடிங்ல நம்ம எந்த ஸ்டாக்ல வேணாலும் தாராளமா பிளான் பண்ணலாம். வித் ப்ராப்பர் கொஸ்டின்ஸ் ஹேசிங் கூட. ஒரே ஒரு நிமிஷம் சார். யாரோ சொல்லுங்க ப்ரோ. யாரோ இப்போ கை தூக்குனீங்க. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா ப்ரோ? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஹலோ, குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங். குட் மார்னிங். ஸ்விங் ட்ரேடிங் எல்லாமே கிளியரா தான் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, டவுட் இல்ல. ஓகே. வேற யாருக்கா? பார்த்திபன் ப்ரோ. பார்த்திபன் ப்ரோ தான். வேற யாரோ கேட்டாங்க, யார் கேட்டாங்கன்னு தெரியல ஸ்விங் ட்ரேடிங்கை பத்தி. அவர் வரலையோ? சார் பிரைஸ் ஆக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பிரைஸ் ஆக்ஷன் பண்றேன். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்ல வேற ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம இந்த சேனல்ஸை டிபெண்ட் பண்ணி சேனலை ஐடென்டிஃபை பண்ற வரைக்கும் தான் கஷ்டமா இருக்கும் ஸ்டாக்ஸ் நீங்க. சரிங்களா? சேனலை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னாக்கா ஸ்விங் ட்ரேடிங் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த சேனல் வந்து நம்ம என்ன சொல்றது, நம்ம ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் லேட்டா இருக்கலாம். யாராலையுமே வந்து டக்குன்னு வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட முடியாது. இந்த சேனல்ல இந்த ஸ்விங்ல வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுதுன்ற அந்த சேனலை நம்மளால பிடிக்க தெரிஞ்சிட்டாலே நம்மளால ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஈஸியா பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம். இந்த 1 hour டைம் ஃப்ரேம்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும்போது சப்போஸ் வந்துட்டு இந்த மாதிரி சேனல் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்விங்கை உங்களால இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை போட்டு உங்களால இந்த ஸ்விங்கை கேப்சர் பண்ண முடிஞ்சாலே உங்களால ஸ்விங் ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ இது ஐடென்டிஃபை பண்றது தான் கஷ்டம். ஸோ இதுலேயே வந்துட்டு சேம் இதுவும் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தான். சரிங்களா? ப்ரைஸ் ஆக்ஷனும் இப்படி தான் நடக்கும். ப்ரைஸ் ஆக்ஷனும் இதுல பிரேக் அவுட் பிரேக் டவுன் எல்லாமே பிரேக் அவுட் தானே. ஒரு புல்லிஷ் கேண்டலோட பிரேக் அவுட் பண்றது, பிரேக் அவுட் பண்ணா மேல புல்லிஷா போகிறதும், ஒரு பேரிஷ் கேண்டல பிரேக் டவுன் பண்றதுக்கு அப்புறம் கீழே வருதும், அதுவும் ப்ரைஸ் ஆக்ஷன். இதுவும் ப்ரைஸ் ஆக்ஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். பிளஸ் ஸ்விங் ட்ரேடிங்ல நம்ம அதுதான் மெயினா பொசிஷன் சைசிங். நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம், என்ன பண்றோம், ஒரே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாட்டிக்காம. பிரைஸ் ஆக்ஷனுக்கு நிறைய Q&A செஷன்ல லாஸ்ட் வீக் வீடியோ எல்லாம் போட்டுருப்போங்க, பாத்தீங்களா? பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஒன்றும் என்ன ப்ரோ, ஒரு பிரைஸ் வந்து ஒரு சார்ட் வந்து இப்படி ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸோ இப்போ இதுல நம்ம வந்து ஹைஸ் எல்லாமே முதல்ல வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ இதுல வந்து பிரைஸ் ஆக்ஷன் தான் என்னன்னாக்கா இந்த ஹை எல்லாம் இப்படி வந்து ஃபார்ம் பண்ணுது. இது வந்து ஹை, இது வந்து ஹை, இது வந்து ஹை, இது வந்து ஹை. ஓகேங்களா? இப்போ லோ எங்கெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு? இது வந்து லோ, இது வந்து லோ, இது வந்து லோ, இது வந்து லோ.
இப்போ இந்த ஹையும் ஹையா இருக்கா லோவா இருக்கான்னு பாருங்க. இப்போ இதை விட இது வந்து ஹையா இருக்கு, அப்போ இதுக்கு என்ன பேரு? ஹையர் ஹை. இந்த லோ வந்து இந்த லோவோட ஹைல இருக்கா லோல இருக்கா? இது வந்து ஹைல இருக்கு, அப்போ இதோட பேர் என்ன? ஹையர் லோ. இப்போ இந்த ஹையை விட இந்த லோவை விட இந்த லோ எங்க இருக்கு? கீழே இருக்கு, இப்போ இதோட பேர் வந்து லோயர் லோ. அகைன் இது எங்க இருக்கு? இதை விட இது ஹைல இருக்கு, இது வந்து ஹையர் லோ. சரிங்களா? இப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த ஹைய ப்ரீவியஸ் டே ஹைய இந்த ஹை பிரேக் பண்ணா இப்போ என்ன பண்ணும் மார்க்கெட்? வந்து ப்ரீவியஸா ஒரு ஸ்விங் இருக்கு, இங்க லோ இருக்கு, ஹையர் லோ இருக்கு. இந்த லோவை விட இந்த லோ வந்து கொஞ்சம் மேல இருக்கு. இப்போ என்ன ஆச்சுனாக்க ஆக்சுவலா மார்க்கெட் வந்து மேல போச்சு, ஒரு ஸ்விங்குக்காக கீழே வந்தது. இந்த ஸ்விங்ல வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை வந்து கட் பண்ண முடியல மார்க்கெட்டால. இப்போ கட் பண்ண முடியலன்னா என்ன என்ன அர்த்தம்? ஒன்னு செல்லர் வந்து கம்மியா இருக்கணும், இல்லைன்னா பையர் வந்து ஜாஸ்தியா இருக்கணும். அதனாலதான் அவங்களால இந்த இடத்த வந்து கட் பண்ண முடியல. கட் பண்ண முடியாம திரும்பி இப்போ மேல போகுது. இப்போ திரும்பி இந்த டைரக்ஷன்ல மேல போகும்போது இந்த ஹையை விட பிரைஸ் வந்து இன்னும் மேல போயிட்டு இருக்குனாக்க இப்போ என்ன அர்த்தம்? ப்ரீவியஸ் இந்த ஹைல செல்லர் வந்து வந்திருந்தாங்க, செல்லர் வந்து ஜாஸ்தியா இருந்தாங்க. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணி பிரைஸ் போகுதுனாக்கா இப்போ என்ன அர்த்தம்? இந்த இடத்துல செல்லர் வந்து கம்மியா இருக்காங்க. செல்லர் ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைல இருந்த செல்லரை விட இப்போ கரண்டா வந்திருக்கிற ஹை, இந்த ஸ்விங் ஹைல செல்லர் வந்து கம்மியா இருக்காங்க, பையர் வந்து ஜாஸ்தியா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷனை கட் பண்ணும்போது நம்ம இதை என்ன சொல்றோம்? இந்த ஹைய இப்படி கட் பண்ணும்போது நம்ம இதை என்ன சொல்றோம்? இந்த பேட்டர்னை பிரேக் அவுட்னு சொல்றோமா? ஆமா, பிரேக் அவுட். இதை வந்து பிரேக் அவுட்னு சொல்றோம். இந்த பிரேக் அவுட் கட் பண்ணா இப்போ நம்ம என்ன சொல்றோம்? சரி, இங்க வந்துட்டு செல்லர் அதிகமா இருந்தாங்க, இங்க வந்து செல்லர் கம்மியா இருக்காங்க, பையர் ஜாஸ்தியா இருக்காங்க. இப்போ இந்த பிரேக் அவுட்டை நம்ம என்ன பண்றோம்? பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து ட்ரேட் பண்ண பிளான் பண்றோம். ஸோ இது வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஹையர் ஹைல பிரேக் அவுட் பண்ணது, அதனால வந்துட்டு இங்க வந்து நம்ம வந்து ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்றோம். இதே சேம் டைம் இப்போ ஒரு பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த லோ வந்து இங்க வந்து இந்த லோவை விட இந்த லோ வந்து லோயர் லோ ஆயிடுச்சு. அடுத்து மார்க்கெட் வந்து மேல வருது, ஒரு ஸ்விங் ஹை லைக் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கோசரம் வருது, வந்துட்டு இங்க இருந்து யூட்டர்ன் போட்டு போகுது. இப்போ இங்க என்ன ஆச்சு? இங்க வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆச்சு, இங்க ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஹையோட பேர் என்ன? லோயர் ஹை. லோயர் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்? இந்த இடத்துல ஒரு பையர் வந்தாங்க, பையரால மேஜரா மார்க்கெட்டை மேல கொண்டு போக முடியல. எங்க வரைக்கும் கொண்டு போக முடியல? ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கு வரைக்கும் கொண்டு போக முடியல. கொண்டு போக முடியாததுனால இங்கேயே வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாங்க பையர்ஸ். இப்போ இந்த செல்லர் வந்து இங்க வந்து ஜாஸ்தியா இருக்காங்க, பையர் கம்மியா இருக்காங்க. இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங்குக்கு லோ கீழே கட் ஆகுது. இப்போ இதுக்கு பேர் என்ன? பிரைஸ் ஆக்ஷன். இல்ல இந்த இந்த டவுன், இதுக்கு பேர் வந்து பிரேக் டவுன். சரிங்களா? இது பிரேக் அவுட், இது பிரேக் டவுன். இப்போ இந்த பிரேக் டவுன்ல லோயர் ஹையை கட் பண்ணும்போது பிரேக் டவுன் ஆகுதுன்னு சொல்றோம். ஸோ பிரேக் டவுன் ஆகும்போது நம்ம அங்க வந்து ட்ரேட் எடுக்கணும், அங்க வந்து ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்றோம். ஸோ இவ்வளவுதான் பிரைஸ் ஆக்ஷன். ஹையர் ஹையை கட் பண்ணுதா, லோயர் லோவை கட் பண்ணுதா? இது வந்து ஹையர் ஹை லோயர் லோ எல்லாமே வந்துட்டு சிங்கிள் கேண்டில்லையும் கட் பண்ணலாம், மல்டிபிள் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிட்டும் கன்சாலிடேட் பண்ணிட்டும் கட் பண்ணலாம், இந்த மாதிரி கட் பண்ணலாம், இல்ல சிங்கிள் கேண்டில்ஸ்ல கூட கட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆஸ் பர் டைம், அப்போ லைவ் மார்க்கெட்ல என்ன மார்க்கெட் கண்டிஷனோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மார்க்கெட்ல வந்து பிரேக் அவுட்டும் பிரேக் டவுனும் நடக்கும். ஸோ இதுதான் வந்து பிரைஸ் ஆக்ஷன். ஹையர் ஹையை கட் பண்ணா இந்த மாதிரி ஹையர் ஹையை கட் பண்ணா லாங் போறோம். இதுக்கு வந்து ஹையர் ஹைன்னு சொல்றோம், இது வந்து லோயர் ஹைன்னு சொல்றோம், சாரி ஹையர் லோன்னு சொல்றோம், இதை வந்து லோன்னு சொல்றோம் எக்ஸாம்பிள். அதே மாதிரி இப்படி ரிவர்ஸ்ல வந்துச்சுனாக்கா இதுக்கு வந்து ஹை சொல்றோம், இங்க வந்து லோயர் ஹை சொல்றோம், இதுக்கு வந்து லோயர் லோ சொல்றோம், இங்க வந்து லோயர் லோ சொல்றோம். ஸோ இதுதான் பிரைஸ் ஆக்ஷன், சிம்பிள், அவ்வளவுதான். இந்த ஹையை விட இந்த லோவை விட அடுத்த லோ கட் பண்ணிருச்சுனாக்கா இதுதான் பிரைஸ் ஆக்ஷன். கட் பண்ணது ஏன் கட் பண்ணுது? இங்க வந்து செல்லர் இல்ல, சாரி பையர் இல்ல, பையரால மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ண முடியல, அதனால கட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்து கட் ஆகுறது வந்து பிரைஸ் ஆக்ஷன். இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் பண்ணது, பிரேக் அவுட் பண்ணது, பிரேக் டவுன் பண்ணதுன்னு சொல்லி சொல்லுவோம்.
ஸோ இவ்வளவுதான் சிம்பிள். ஹையர் ஹை லோயர் லோவை உங்களுக்காக மார்க் பண்ண தெரிஞ்சா நீங்களே வந்து இண்டிவிஜுவலா வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ரோ நம்ம சில டைம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பிரேக் டவுன் வெயிட் பண்ணுவோம். சிலதெல்லாம் நம்ம கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் ட்ரேடே எடுப்போம். எதனால அப்படி? க்ளோஸ் வச்சா என்னன்னாக்கா ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. இப்போ கேண்டில் வந்து கீழே வந்து க்ளோசிங் வச்சாதான், இப்போ இது ஒரு லோ சரிங்களா, ஒரே நிமிஷம். இது வந்து ஒரு லோ ஃபார்ம் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ மார்க்கெட் வந்து இப்படி இந்த ஜோன்லயே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சரிங்களா. இப்போ நம்ம இதை டச் பண்ண உடனே நீங்க ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னாக்கா, இப்படி டச் பண்ண உடனே மேபி என்ன சொல்றது, கரெக்டா டச் பண்ணிட்டு மேல போகணும்லாம் இல்லை, ஒரு ஒரு ரூபாய் 2 ரூபாய் கீழே வந்துடலாம். இப்போ வந்துட்டு மறுபடியும் மேல போயிடும். இப்போ இந்த ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. இது ஏன் ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க? டெம்பரவரியா மார்க்கெட் வந்து இந்த லைனை கட் பண்ணிட்டு மறுபடியும் இமீடியட்டா மேல போயிடுச்சுனாக்க இந்த இடத்துல கேண்டில் வந்து க்ளோசிங் வைக்காது. ஏன்னா மார்க்கெட் வந்து மேல போச்சு, மேலேயே இப்படிதான் க்ளோசிங் வைக்கும். எக்ஸாம்பிள் வந்து கீழே டச் பண்ணிடுச்சு, ஆனா மார்க்கெட் வந்து கேண்டில் வந்து இப்படி க்ளோசிங் கொடுத்துருச்சு. இப்போ இங்க கீழே க்ளோசிங் கொடுக்கல, இப்போ நீங்க வந்து டவுன் இது கட் பண்ணிருச்சுன்ற ஒரே ரீசன்னால நீங்க ட்ரேட் இப்படி எடுத்தீங்கன்னாக்கா ஓகேங்களா, இந்த ஒரே ஒரு ரீசன்னால நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னாக்கா மார்க்கெட் இங்க இருந்து மேல க்ளோசிங் கொடுத்து மறுபடியும் இங்க இருந்து கன்சாலிடேட் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆனா கேண்டில் வந்து இந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் ஸ்விங் இது கீழே வந்து இது வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு கேண்டில். இப்போ உங்களுக்கு என்ன சொல்லுது, நான் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கை விட இந்த ஸ்விங் வந்து எனக்கு வந்து நான் வந்து வீக்கா இருக்கேன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லுது. அப்போ நீங்க இந்த ட்ரேடை இனிஷியேட் பண்றது வந்து பெட்டரா இருக்கும். இந்த ட்ரேடு மேபி இது வீக் ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி பையிங் ப்ரெஷர் வந்ததுனால தானே இது மேல போயிருக்கு. கீழே ஒரு வீக் ஃபார்ம் பண்ணிருக்கு, இந்த இடத்துல பெரிய வீக் ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்கு, மறுபடியும் இப்படி வந்துட்டு போயிட்டு க்ளோசிங் கொடுத்துருச்சு. மேபி இப்படி க்ளோசிங் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கலாமே. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் சிக்னல் கொடுத்துருச்சு மார்க்கெட். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த ட்ரேட்ல நீங்க செல் ஆர்டர் போட்டுவீங்க. மேபி இது கீழே போகலாம், இல்லைன்னா இது மேல போகலாம், ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருச்சுனாக்கா, இந்த மாதிரி க்ளோசிங் கொடுத்துருச்சுனாக்கா இப்போ நீங்க என்ன பண்ணலாம், கம்பல்சரி ப்ரீவியஸ் க்ளோசிங்கை விட இந்த க்ளோசிங் வந்து நமக்கு வந்து கீழே கொடுத்துருக்கு, இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு, மார்க்கெட் கீழே போறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியா இருக்குன்ட்டு இந்த ஸ்விங்கை கட் பண்ணும்போது நீங்க இமீடியட்டா ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அதனாலதான் க்ளோசிங் கோசரம் வெயிட் பண்ணுது. நிறைய ஃபேக் பிரேக் அவுட் ஃபேக் பிரேக் டவுன்லாம் ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கோசரம் நாம வந்து இந்த மாதிரி க்ளோசிங் கோசரம் வெயிட் பண்ணணும். இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த மாதிரி ஒரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு சேனல் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாமே. இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். இப்போ இங்க ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, இங்க ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, அடுத்த கேண்டில் கொஞ்சம் பெரிய கேண்டிலா க்ளோசிங் இங்க கொடுத்துட்டாலும் சரிங்களா, பெரிய கேண்டிலா க்ளோசிங் கொடுத்துருச்சு, உங்களுக்கே தெரியும் இது வந்து பெரிய கேண்டில்னு. இப்போ இந்த க்ளோசிங்ல நீங்க என்ன பண்ணீங்க, நம்ம என்ன நினைப்போம், ட்ரேடு வந்து ஸ்கிப் ஆயிருமோ, வேண்டாம் எடுக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவசரப்பட்டு இங்க பை பண்ணிருக்கோம் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் கொடுத்துருச்சுனாக்கா, அளவுக்கு அதிகமான ஒரு பெரிய கேண்டில் கொடுத்துருச்சுனாக்கா ட்ரேட் இந்த இடத்துல எடுக்காம அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன் நல்லதுனாக்கா, இது கண்டிப்பா இவ்வளவு பெரிய கேண்டலுக்கு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வரணும் சரிங்களா. ரிட்ரேஸ்மெண்ட் வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் கொடுத்துருச்சு, அடுத்து ஒரு பெரிய கேண்டில் இங்க இருந்தே கண்டினியூ ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் கொடுத்துருச்சு, பரவாயில்ல. இப்போ நீங்க இங்க வெயிட் பண்ணீங்கன்னாக்கா என்ன ஆகும், இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த கேண்டில் இதை லோவை பிரேக் பண்ணும்போது நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னாக்கா, இந்த லோவை பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல இருக்கும். சின்ன ஸ்டாப் லாஸ்ல இங்க ட்ரேட் பண்ணலாம். ஆனா நம்ம இந்த பெரிய கேண்டில் ட்ரேட் எடுத்தாக்கா நம்ம எங்க ஸ்டாப் லாஸ் போறதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இது ஒரு ரீசன்னால தான் நம்ம வந்துட்டு பெரிய கேண்டில் வந்தா ட்ரேட் எடுக்க வேண்டாம், பெரிய கேண்டில் வந்தா ட்ரேட் எடுக்க வேண்டாம்னு சொல்றது காரணம் வந்து இதுதான், இந்த ஒரு பெரிய ரீசன் தான். ஸோ க்ளோசிங் கோசரம் வெயிட் பண்ணணும். பிளஸ் க்ளோசிங்கும் நல்ல பெரிய கேண்டலா க்ளோசிங் கொடுத்துருச்சுனாக்கா, இந்த மாதிரி க்ளோசிங் கொடுத்துருச்சுனாக்கா வெயிட் பண்றது ரொம்ப நல்லது. ட்ரேடை ஸ்கிப் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரோ சார்ட்ல போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ எக்ஸாம்பிளோட. ஓகே, பாருங்க நம்ம இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம் நம்ம சரிங்களா.
இது என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல க்ளோசிங் வந்து ரொம்ப பெரிய கேண்டில் க்ளோசிங் கொடுத்து நமக்கு இங்க கொடுத்துருச்சு. சரிங்களா, இந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துருச்சு. நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த கேண்டலோட லோல வந்து இவ்வளவு பெரிய கேண்டில் எடுத்ததுனால இந்த கேண்டிலோட லோல நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுல டார்கெட் கண்டிப்பா வந்திருக்காது. ஏன் வந்திருக்காதுனாக்கா ஆல்ரெடி ஒண்ணு இங்க பாருங்க, ஒண்ணு இது ஒரு கேண்டில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியே பெரிய கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கு. பிளஸ் இந்த பிரேக் அவுட்டுக்கு ரெண்டு பெரிய கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கு. இங்க இருந்து நீங்க கணக்கு வச்சீங்கன்னாக்கா இது ஒரு 70 பாயிண்ட் போயிருக்கு. போன வேகத்துல திரும்பி உங்களுக்கு வந்துட்டு இங்க வந்துருச்சு. ஸோ நீங்க நம்ம என்ன நினைச்சிருப்போம், கண்டிப்பா நம்மளுடைய சைக்காலஜி என்ன நினைச்சிருப்போம், பெரிய பெரிய கேண்டில் எடுத்துட்டோம் நம்ம இந்த மாதிரி இந்த ட்ரேட்ல எடுத்திருந்தா கண்டிப்பா யாராவது இந்த அடுத்த கேண்டில் ப்ராஃபிட் புக் பண்ணிருப்பீங்களா? ஸ்கேல்ப் பண்றவங்களை தவிர வேற யாரும் புக் பண்ணிருக்க மாட்டாங்க. சரிங்களா, ஸ்கேல்ப் பண்றவங்களை தவிர வேற யாரும் புக் பண்ணிருக்க மாட்டாங்க. இது பாருங்க, மறுபடியும் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிட்டு ரிட்ரேஸ்மெண்ட் வந்துருச்சு. அதே நீங்க இப்போ நீங்க இந்த கேண்டில்ல ஸ்டாப் லாஸ், இந்த கேண்டில்ல நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்க இருந்திருக்கும், கிட்டத்தட்ட 75 பாயிண்ட் ஸ்டாப் லாஸா இருந்திருக்கும். ஓகேங்களா, 75 பாயிண்ட் ஸ்டாப் லாஸா இருக்கு. இது கீழே போனதுக்கு 75 பாயிண்ட் தான் போயிருக்கு. ஸோ 1:1 ரேஷியோல தான் உங்களுக்கு இருக்கு. பிளஸ் மேபி இப்போ டைம் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இந்த இடத்த இந்த பிரேக் பண்ணும்போது, அடுத்து இதை பிரேக் பண்ணும்போது நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னாக்கா இங்க உங்களுக்கு என்ன ஆச்சு, கண்டினியூஸா ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து டவுன் ஆச்சு, ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு. அந்த ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த இடத்துல இந்த ரிட்ரேஸ்மெண்ட் ஸ்விங் ஹைக்கு மேலதான் நம்ம ஸ்டாப் லாஸ் போடுவோம். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்க ட்ரேட் எடுக்கும்போது $55 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் பெரிய பெரிய கேண்டல் க்ளோசிங் கொடுக்கும் போது வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. எங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க 3 பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த கேண்டில் நீங்க என்டர் பண்ணிருந்தீங்கன்னாக்க இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே பிரேக் டவுன் கொடுத்துச்சு. ஆனா இந்த பிரேக் டவுன் கரெக்டா கோட்டு மேலே பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. அதே நீங்க கொஞ்ச நேரம் இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்திருக்கீங்க, மறுபடியும் வந்துட்டு 2 கேண்டில் போச்சு, 2 கேண்டில் போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு, இமிடியேட்டா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம இந்த கன்சாலிடேஷன் வெயிட் பண்ணிட்டு அப்ப நம்ம ட்ரேட் எடுத்திருந்தாங்க. இந்த கேண்டில் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தா எங்க சார் இருந்திருக்கும், இங்க இருந்திருக்கும், நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங் ஹைல இருந்திருக்கும். ஸோ இந்த பெரிய கேண்டில் ட்ரேட் வந்து ஸ்விங் ஹை ஸ்டாப் லாஸ் பெருசா இருக்கிறதுனால தான் எடுக்க வேண்டாம்னு சொல்றதுக்கான காரணம். இந்த பிரேக் டவுன் நீங்க ட்ரேட் எடுத்துறீங்கனாக்கா உங்களுக்கு இங்க ஸ்டாப் லாஸ் சின்னதா இருக்கும். சரி, மேபி இப்போ எனக்கு வந்துட்டு கரெக்டான இடம் தெரியல. கரெக்டா யாருக்காவது நீங்களும் சார்ட் பாருங்க, உங்களுக்கு இடம் சார்ட் தெரிஞ்சா நீங்க எடுக்கலாம், சொல்லுங்க. ஸோ இந்த பிரேக் டவுன் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தாக்கா நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து நான் சொல்றேன். சரிங்களா, இந்த ஸ்விங் லோல நீங்க ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இங்க இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு சின்ன ஸ்டாப் லாஸ் இருக்கு. இந்த சின்ன ஸ்டாப் லாஸை நீங்க ட்ரேட் பண்ணலாம் தாராளமா. இந்த இடத்துல நீங்க எடுத்திருந்தீங்கன்னாக்கா இந்த கேண்டலோட ஹை லென்த்தி கேண்டல், இது வந்து பெரிய கேண்டல் இல்ல, பேங்க் நிஃப்டியில கம்பேர் பண்ணும்போது இது பெரிய கேண்டல் இல்ல. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தெரியறதுனால சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம், நிறைய நாம போயிட்டு எக்ஸாம்பிள் தேடும் போது தான் கிடைக்காது. ஆனா நமக்கு லைவ் மார்க்கெட்ல நிறைய எக்ஸாம்பிள் கிடைக்கும். இங்க பாருங்க சார், இந்த கிரீன் கேண்டில் பாருங்க. இந்த பிரேக் அவுட் ஆக்சுவலா நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம், இது ஸ்டாப் லாஸ் எடுத்திருப்போம். இந்த பிரேக் அவுட் நம்ம ஆக்சுவலாவே ட்ரேட் எடுத்திருப்போம். இன்னைக்கு இது க்ளோசிங் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க ட்ரேட் எடுத்திருப்போம். இது ரிவர்சல் கொடுத்து நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங் லோல ஸ்டாப் லாஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஆக்சுவலா நாமளே இந்த ட்ரேட் எடுத்திருப்போம். கரெக்ட் தானே ப்ரோ? எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. ஸோ அதனால இந்த பெரிய கேண்டில்ஸ், இந்த மாதிரி பெரிய கேண்டில்ஸ் மேபி பாருங்க, நீங்க ரிட்ரேஸ்மெண்ட் கோசரம் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னாக்கா அடுத்து பாருங்க இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு
இந்த பிரேக் அவுட் நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தா இது அட்லீஸ்ட் ஒரு டார்கெட்டுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். ஏன்னாக்கா இந்த இடத்துல பெரிய கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகல. இது இந்த கேண்டலுக்கும் இந்த கேண்டலுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதுல பாருங்க. நம்மளுடைய ஜோனுக்கு மேல இந்த மாதிரி ட்ரேட்ஸ் நீங்க பிளான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரேட்ஸை வந்து இது வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து மிஸ் ஆயிடுச்சு இந்த ட்ரேட். இது வந்து பெரிய கேண்டல் கண்டினியூஸா போறதுக்கு சான்சஸும் இருக்கு. ஆனா ஸ்டாப் லாஸ்ன்னு வந்தா குயிக் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த மாதிரி பெரிய கேண்டல், இதுவும் பெரிய கேண்டல் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த கிரீன் கேண்டலும், இந்த கிரீன் கேண்டல்ல நம்ம இந்த பிரேக் அவுட்டுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், மேல க்ளோசிங் கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப தூரம் போயிட்டு இது க்ளோசிங் கொடுத்துருச்சு. சரிங்களா, இந்த க்ளோசிங் மேல நீங்க எடுத்திருந்தீங்கன்னாக்கா, இந்த க்ளோசிங் மேல நீங்க ட்ரேட் எடுத்திருப்பீங்க. டார்கெட் எவ்வளவு போச்சு? 75 பாயிண்ட் போச்சு. அதே மாதிரி உங்களோட ஸ்டாப் லாஸ் எவ்வளவா இருந்திருக்கும்? 77 பாயிண்ட் ஸ்டாப் லாஸா இருந்திருக்கும். ஸோ 77 பாயிண்ட்னாக்கா 37 பாயிண்ட் 36 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸா இருந்திருக்கும் பிரீமியம்ல. ஒன் தான் எடுத்திருக்கோம். இது எல்லாமே சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல பிரேக் அவுட் பிரேக் டவுன் எல்லாத்துக்குமே வந்து நீங்க வந்து ரியல் டைம் பிரேக் அவுட் என்ன சொல்றது, க்ளோசிங் காசுரம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ட்ரேட் நல்லா கிடைச்சிருக்கும். இந்த மேல க்ளோசிங் கொடுத்துருக்கு, இது கண்டிப்பா வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கும். இது ஃபுல்லா சைட்வேஸ் மார்க்கெட். இது ரன்னிங் கேண்டில் ட்ரேட் எடுக்க வேண்டாம், ரன்னிங் கண்டினியூஸ் ரெட் கேண்டில் ட்ரேட் எடுக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு காரணமே வந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க போடுவோம். இப்போ பாருங்க, நம்ம இந்த இடத்துல ரெண்டு பெரிய ரெட் கேண்டில், இந்த பேட்டர்ன் நம்ம பார்க்கல, இந்த பிரேக் டவுன் நம்ம பார்க்கல. மேபி பார்த்துருந்தோம்னாக்கா இந்த பிரேக் டவுன் நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம் வச்சுக்கலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இங்க இருந்திருக்கும். இந்த பிரேக் டவுன் இல்லைன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகல, கண்டினியூஸா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு ஒரு கண்டினியூஸா 2-3 ரெட் கேண்டில் பார்த்துட்டு நீங்க இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் இது எடுக்கிறீங்க, ட்ரேட் எடுக்கிறீங்க. உங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்விங் எங்க இருக்கு? இவ்வளவு மேல இருக்கு ஸ்விங். ஸோ இந்த ஸ்விங் வரைக்கும் நம்மளால ஸ்டாப் லாஸ் வந்து தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். $136 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸா இருக்கு. ஸோ இந்த 136 பாயிண்ட் நம்மளால ஸ்டாப் லாஸ் தாங்க முடியுமான்னு பார்க்கணும். ஓகே ப்ரோ, இங்க பாருங்க, இந்த பிரைஸ் ஆக்ஷன் பாருங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சரிங்களா, அடுத்து ஒரு ரிவர்சல் வந்திருக்கு, மறுபடியும் இங்க பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த பிரேக் அவுட் நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எவ்வளவு பெருசு இருக்கீங்க? எண்பத்தி எட்டு பாயிண்ட் வந்து 80 பாயிண்ட் இருக்கு. 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸா இருக்கும். சரிங்களா, ஆனா கேண்டில்ஸ் பாருங்க, கேண்டில்ஸ் நோட் பண்ணுங்க. இந்த கேண்டில்ஸ் நம்ம இந்த இடத்துல கண்டிப்பா ட்ரேட் எடுத்திருப்போம், நிஃப்டில எடுத்திருப்போம். இந்த ஸ்விங்கை நம்ம வந்து ப்ரீவியஸ் டேல இந்த இடத்துல நம்ம வந்து நிஃப்டில ட்ரேட் எடுத்திருப்போம். இந்த கேண்டில்ஸ் ஃபார்மேஷன்லாம் பாருங்க, உங்களை வந்து பயப்படுத்துற மாதிரி பெரிய பெரிய கேண்டில்ஸ் ஃபார்மேஷன்லாம் இல்லை. இந்த இடத்துல ஸ்லோ அண்ட் ஸ்டடியா மார்க்கெட் மேல போகுது. இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்க வந்து ட்ரேட் எடுத்திருப்பீங்க, கண்டிப்பா எடுத்திருப்பீங்கன்னு எடுத்திருந்தா ப்ராஃபிட்டபிளா இருக்கும். இந்த மாதிரி இடத்துல எடுத்தீங்கன்னாக்கா ரிவர்சல் வரும்போதும் அவ்வளோ அந்த மாதிரி பயங்கரமா தான் வரும். ஸோ இங்க பாருங்க, இந்த ரிவர்சல் எல்லாம் அவ்வளோ பயங்கரமா வரும். இந்த ஸ்விங்கை நீங்க கேப்சர் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. எக்ஸிட் பண்ணாதவங்க, இதை மிஸ் பண்ணவங்க, மேபி இதை மிஸ் பண்ணவங்க இங்க பாருங்க. சாரி, இப்போ இந்த பெரிய கேண்டல் வந்துருச்சு. இந்த பெரிய கேண்டலுக்கு அப்புறம் நீங்க என்டர் பண்ணிருந்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் என்டர் பண்ணிருந்தீங்கன்னாக்கா இங்க போயிட்டு நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல. அடுத்த கேண்டல் நீங்க வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா இமீடியட்டா இது டவுன். சரிங்களா, இமீடியட்டா டவுன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்விங்கை நமக்கு ஸ்கிப் பண்ணிட்டு ரொம்ப தூரம் போய் க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஸோ இந்த க்ளோசிங் கிடைக்கிறது கொஞ்சம் டேஞ்சரஸ் ட்ரேடு தான். கரெக்டா நமக்கு வந்து இந்த லெவல்லயே க்ளோசிங் கொடுத்துட்டு கொஞ்சம் இந்த கோட்டை தாண்டி க்ளோசிங் கொடுத்துட்டு அந்த ஹையை பிரேக் பண்ணும்போது ட்ரேட் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி வின்னிங் வந்து ஜாஸ்தியா இருக்கும்.
இந்த லோ பிரேக் பண்ணா ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த லோ பிரேக் பண்ணா வேற எங்க இருக்கு, வேற ஏதாவது பேட்டர்ன்ஸ் தெரியுதான்னு பார்க்கலாம். சரி, க்ளோஸ் ஆன பேட்டர்ன்ல போய் பார்க்கறது வேஸ்ட் தான். எப்பயுமே க்ளோஸ் ஆன சார்ட்ல போய் பார்க்கறது வேஸ்ட் தான். லைவ் மார்க்கெட்ல டிசிஷன் எடுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைஸ் ஆக்ஷன் ஹையர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன் ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? ப்ரோ கிளியரா இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணாம வராது. அதே மாதிரி வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங் நான் எப்படி ஸ்விங் ட்ரேடிங் இப்போ நான் வந்துட்டு ஜென்ரலா ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிட்டேன். சரி, நான் எப்படி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவேன்னாக்கா நான் அது சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா, நான் வந்துட்டு இந்த ஜென்ரல் ஸ்விங் ட்ரேடிங்லாம் நான் ஃபாலோவே பண்ண மாட்டேன். நான் ஆக்சுவலா ஃபாலோ பண்றது எல்லாமே வந்து இன்ஃபோசிஸ், ஐடிசி, டிசிஎஸ், இந்த மாதிரி நிஃப்டியில் இருக்கிற டாப் 10 ஸ்டாக்ஸோட தான் நான் வந்து செலக்ட் பண்ணுவேன். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா எஃப்ஐஐஸ் வந்து இண்டெக்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கோசரம் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுவாங்க, ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணுவாங்க. சரிங்களா, எக்ஸாம்பிள் வந்து நம்மகிட்ட இண்டெக்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு 2 ஸ்டாக் இருக்குனாக்கா ஒன்று வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வச்சுக்கலாம், ஒரு சைடில் வந்து ரிலையன்ஸ் வச்சுக்கலாம். இப்போ ரிலையன்ஸ்ல கண்டிப்பாக பையிங் பண்ணாங்கனாக்கா கண்டிப்பாக வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து செல்லிங் பண்ணுவாங்க. சரிங்களா, நான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டு இதெல்லாம் பார்த்து நான் வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங் பண்றதில்ல, ஸ்விங் ட்ரேடிங்க்கு இன்வெஸ்ட் பண்றதில்ல. ஸோ என்னுடைய மெயின் மோட்டோவே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரிலையன்ஸை வந்து மேலே கொண்டு போகணும்னாக்கா, இண்டெக்ஸை வந்து மேனேஜ் பண்ணணும்னாக்கா ரிலையன்ஸ்ல வந்து ஹெவி செல்லிங் கொடுப்பாங்க. ஹெவி செல்லிங் கொடுக்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்கை வந்துட்டு மேலே கொண்டு போவாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ன்ட்டு இல்லை, இந்த டாப் 8-9 ஸ்டாக் இருக்குல்ல, ரிலையன்ஸ், இந்துஸ்தான் யூனிலிவர், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, அதுக்கப்புறம் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், அப்புறம் வேற என்ன ஸ்டாக், மேபி ஐடிசி இல்லை. ஓகேங்களா, இந்த ஸ்டாக் மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க. இந்த 7-8 ஸ்டாக்கை மட்டும் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஏதாவது 2-3 ஸ்டாக்கை, ஆக்சிஸ் பேங்க், கோட்டாக் பேங்க், சரிங்களா, ஏதாவது 2-3 ஸ்டாக்கை வந்து செல் பண்ணுவாங்க, 2-3 ஸ்டாக்கை வந்து பை பண்ணுவாங்க. அப்போ நீங்க இந்த 7 ஸ்டாக்கை நீங்க கரெக்டாக ட்ராக் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏதாவது ஒரு 3 ஸ்டாக்கை கண்டிப்பா செல்லிங் பண்ணுவாங்க, அப்பதான் 4 ஸ்டாக்ல பை பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு 4 ஸ்டாக்ல செல்லிங் பண்ணாங்கனாக்கா ஏதோ ஒரு 3 ஸ்டாக்ல 4 ஸ்டாக்ல வந்து திரும்பி வந்து பையிங் ஆரம்பிப்பாங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஹெவி பையிங் ஹெவி செல்லிங் வந்து எந்த ரீசனுமே இல்லாம எப்போ வந்து ஸ்டாக் வந்து செல் ஆஃப்ல வருதோ அடுத்த 2 to 3 நாளைக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்ல நீங்க வந்து என்டர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இதை வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா நிறைய பேர் வந்துட்டு கண்டினியூஸா 2.5 days ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸா இந்த ஒரு ஸ்டாக் வந்து ஃபால் ஆகுதுனாக்கா 1 நாள் 2 நாள் 2.5 நாளுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக் வந்து ரிவர்ஸ் ஆயிடும். சரிங்களா, ரிவர்சல் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி கொடுத்துரும். 2.5 daysன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்னாக்கா ஒரு ஸ்டாக் கண்டினியூஸா ஃபால் ஆகுதுனாக்கா 1, 2, 2.5 நாள். இப்போ 2.5 நாள்னாக்கா இப்போ 2 மணிக்கு 12 மணிக்கு அப்புறமா அந்த ஸ்டாக் வந்து ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கும். கண்டினியூஸா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2.5 நாளைக்கு அப்புறம் ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிடுச்சுனாக்கா அந்த ஸ்டாக்ல வந்துட்டு செல் ஆஃப் வந்து முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டாக்ல நீங்க வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். இப்போ என்னுடைய 7 ஸ்டாக்ல இந்த மாதிரி ஒரு 7-8 ஸ்டாக்ல நம்ம வந்து என்ன பண்றோம்னாக்கா நோட் பண்ணிட்டே இருக்கணும், அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். என்னைக்கெல்லாம் வந்துட்டு எஃப்ஐஐ வந்து ஹெவியா செல் பண்றாங்கன்னு பார்க்கணும். ஹெவியா செல் பண்றாங்களோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா ஆவரேஜ் பண்ணிக்கணும். ஏன்னா அவன் எத்தனை நாள் அந்த கண்டினியூஸா அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. எப்போ மறுபடியும் திரும்பி பையிங் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்க வந்துட்டு என்ன சொல்றது, கண்டினியூஸா ஒரு 3 நாள் செல்லிங் பண்ணிட்டு 4வது நாள் திருப்பி பை பண்ணுவாங்கனாக்கா மாட்டாங்க. அதை அங்கேயே விட்டுருவாங்க. விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, நம்மள மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் பைசா கம்மியா வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஓகே இந்த ஸ்டாக் மறுபடியும் ரெக்கவர் ஆகாது போல இருக்கு, இங்க இருந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்து எக்ஸிட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு
நாமெல்லாம் ஸ்டாப் லாஸ் கொடுக்கும்போது எக்ஸிட் செல் பண்ணும்போது அவங்க உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணிப்பாங்க. பை பண்ணிட்டு இப்ப என்ன ஆச்சு, மார்க்கெட்ல வந்து லிக்விடிட்டி வந்து பையர் வந்து செல்லர் வந்து முடிஞ்சிட்டாங்க, செல்லரே இல்லை. செல்லர் இல்லைன்னா என்ன ஆகும், மார்க்கெட் பையர் தான் இருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் வந்து மேலே வரும். இப்போ மேலே வரும்போது அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த செல் ஆஃப்ல நம்ம எப்பெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னாக்கா கீழே வந்துட்டு கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிச்சிருக்குல்ல ஸ்டாக், கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பொசிஷனை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். இல்லைனாக்கா செல்லிங் எவ்வளவு தூரம் போகும்னு நமக்கு தெரியாது. சரி, ஒண்ணு வந்துட்டு இப்ப ரீசெண்ட் டைம்ல ஹையை போயிட்டு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றது வந்து அதுல நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி இடத்துல இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல ஆல் டைம் ஹைல இருக்கு, ஆல்ரெடி இங்க ஒரு கேண்டில் செல்லிங் வந்துருச்சு. அடுத்து 1, 2 இந்த செல்லிங் எல்லாம் நீங்க வந்துட்டு கேப்சர் பண்ணிருந்தீங்கன்னாக்கா அடுத்து வந்து ஸ்விங் ட்ரேடிங். ஸோ நான் பார்க்குற ஸ்விங் ட்ரேடிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எப்பெல்லாம் ஹெவி செல் ஆஃப் வருதோ அப்பெல்லாம் நீங்க வந்துட்டு அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கணும். அக்குமுலேட் பண்ணீங்கன்னாக்கா அடுத்த ஸ்விங்ல வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். இது எஃப்ஐயோட டிஏயோட ஃபேவரட் ஸ்டாக்ஸ். இது எல்லாமே நிஃப்டி 50ல டாப் 10ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எஃப்ஐடிஏயோட ஃபேவரட் ஸ்டாக்ஸ். ஒருத்தர் செல் பண்ணா ஒருத்தர் மாத்தி பை பண்ணுவாங்க, ஒருத்தர் பை பண்ணாங்கன்னாக்கா இன்னொருத்தர் மாத்தி செல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி ஸ்டாக் நடந்துட்டே இருக்கும். நடுவுல நம்மள மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள மாதிரி விஷயம் தெரியாத ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, குறையுதேன்னு சொல்லி வாங்குவாங்க. குறையுதேன்னு சொல்லி வாங்கிட்டு அது அங்கிருந்து இன்னும் குறையும் போது ஐயோ இன்னும் கீழே போகும் போல இருக்கு, நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம், இன்னும் கீழே போனதுக்கு அப்புறம் என்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க எப்போ எக்ஸிட் பண்றீங்களோ அதுதான் வந்து டெட் எண்டா இருக்கும். மறுபடியும் அங்க இருந்து ரிவர்சல் எடுத்து மேலே வந்துடும். ஸோ அதனால ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ஆவரேஜ் பண்ணிட்டே வரணும். பிளஸ் ஒரு ஸ்டாக்ல இவ்வளவு ரூபாய்க்கு மேல நம்ம போடக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட் நம்ம கிட்ட இருக்கணும். பிளஸ் இந்த இதுல நான் இந்த ஹையர் ஹை லோயர் லோ இது எல்லாமே வந்து ஒரு ஒன்லி தியரிட்டிக்கல் கான்செப்ட் தான். சரிங்களா, நாம எங்க பை பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு டீசென்டான வேல்யூ ஒன்று இருக்கும். அந்த வேல்யூ எப்படின்னாக்கா நம்ம அதோட ஃபண்டமெண்டல்ஸ், அதோட என்ன சொல்றது, மார்க்கெட் ஒர்த்து எப்படி இருக்கு, கம்பெனிக்கு மார்க்கெட்டுல எப்படி மவுஸ் இருக்கு, மார்க்கெட் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பை பண்ணணும். இப்போ எந்த ஒரு ஸ்டாக்கும் சரி, இப்போ ரிலையன்ஸ் பாருங்க, இப்போ வந்துட்டு 2660 ரூபாய் இருக்கு. இங்க நான் பை பண்ணணும்னாக்கா நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன், நான் வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பா 2400 கீழே வரதுக்கு வெயிட் பண்ணுவேன். அது வரலன்னா பிரச்சனை இல்லை, என்னைக்கு வருதோ அன்னைக்கு பை பண்ணுவேன். மேபி இப்போ பாருங்க ரிலையன்ஸ் வந்துட்டு இப்போ இன்னைக்கு வந்து 2633 ரூபாய் இருக்கு ரிலையன்ஸ். சரிங்களா, நாளைக்கு வந்து ரிலையன்ஸ் வந்து 3000க்கு போயிருட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நேரா 3000ல போய் நின்றுச்சு. அடுத்து இது கரெக்ட் ஆயிட்டு இங்க வந்துட்டு 2800ல வந்து கன்சாலிடேட் பண்ணுதுனாக்கா நான் இப்போ வாங்குவேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் இங்க வாங்குறது எனக்கு பிரச்சனை, இங்க இருந்து மேல போகுமா போகாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த 2800ல ஆல்ரெடி வந்து கன்சாலிடேட் பண்ணுதுனாக்கா நான் இப்போ இங்க இடத்துல ஆவரேஜ் பண்ண ஆரம்பிப்பேன். ஆவரேஜ் பண்ணி நான் மறுபடியும் 3000க்கு டார்கெட் பண்ணுவேன். இங்க 2633ல இருக்கும்போதே வாங்கியிருக்கலாமே, ஏன் 2800ல போய் வாங்குறேனாக்கா 2633 வந்து எனக்கு ஆல்ரெடி ஆல் டைம் ஹை. இங்க இருந்து இது எங்க போகும்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஃபண்டமெண்டலான ஸ்ட்ராங்கா இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து கீழே வந்தா மறுபடியும் இது ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுவோம். கண்டிப்பா இது ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நாம போயிட்டு மிட் கேப்ல இருக்கிற ஸ்டாக்ஸோ ஸ்மால் கேப்ல இருக்கிற ஸ்டாக்ஸோ பெனி ஸ்டாக்ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம செலக்ட் பண்ண போறது இல்லை. இந்த ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு இல்லைனாலும் இன்னைக்கு 3000 தொட்டுருச்சு, இன்னைக்கு இல்லைனாலும் அடுத்த வருஷம் இது மேல வந்துடும், அடுத்த வருஷம் மேல வந்துடும். அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ல இந்த மாதிரி செல்லிங் எஃப்ஐஐ கூட நீங்க பையிங் செல்லிங் பண்ணும்போது தான் உங்களால என்ன பண்ண முடியும், ஸ்விங் ட்ரேட் பண்ண முடியும். பிளஸ் 1-2 ஸ்டாக்ல மாட்டிப்போம், அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். 1-2 ஸ்டாக்ல மாட்டிப்போம். சரி, நான் பண்ண ஸ்டாக்ல நான் மாட்டின ஸ்டாக்னு பாத்தீங்கன்னாக்கா HDFC லைஃப். ஸோ அது வந்து நிஃப்டி 50ல இல்லாத போவே HDFC லைஃப்ல நான் ட்ரேட் பண்ணுவேன். அந்த ஸ்விங் ட்ரேடிங்ல நான் ஒரு தடவை கண்டிப்பா மாட்டிட்டு 40% கீழே போயிட்டு இன்னைக்கு அது மறுபடியும் வந்து 40% ரெக்கவர் ஆயிடுச்சு. இப்போ நான் ப்ராஃபிட் ஜோனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி மாற்ற ஸ்டாக்லாம் கண்டிப்பா இருக்கு. ஆனா மாட்டாத ஸ்டாக்லாம் ஐடிசி இந்த மாதிரி ஸ்டாக்லாம் பாத்தீங்கன்னாக்கா நான் ஐடிசில நான் எக்ஸிட்டும் பண்றதுல ஒன்றும் பண்றதுல, அது ஆல்ரெடி 115% ப்ராஃபிட்ல ஐடிசி எல்லாம் போயிட்டு இருக்கு. நான் அதுல எக்ஸிட்டே பண்றதில்ல ஐடிசில. ஏன்னா அவன் டிவிடெண்ட் கொடுக்குறான், எவ்ரி மந்த் டிவிடெண்ட் கொடுக்குறான்.
ஸோ எவ்ரி குவார்டர் வந்து டிவிடெண்ட் வந்துட்டு இருக்கு, 6 ரூபாய் 7 ரூபாய் அந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்குறான். ஸோ அதனால அந்த ஸ்டாக்லாம் நான் எக்ஸிட்டே பண்றது இல்லை. அதை நான் ஸ்விங் ட்ரேடாக தான் பண்ணிட்டு இருந்தேன். அது எப்போ நான் டிவிடெண்டை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னிலிருந்து நான் அது வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணிட்டு விட்டுட்டேன் மொத்தமாகவே. ஸோ ஸ்விங் ட்ரேடை நீங்கள் ஹையர் ஹை இதெல்லாம் கேப்சர் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம். ப்ளஸ் எஃப்ஐடிஐ வந்து எப்போ செல்லிங் பண்ணுவாங்க, இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட்டை நமக்கு க்ளோஸாக வாட்ச் பண்ணாக்கா நமக்கு தெரிஞ்சிடும். இண்டெக்ஸ் இப்போ எல்லா ஸ்டாக்கையும், இண்டெக்ஸ்ல இருக்கிற நிஃப்டி 50 எல்லா ஸ்டாக்கையும் வந்து ஒவ்வொரு பர்சன்ட் அப் பண்ணா என்ன ஆகும்? இண்டெக்ஸ் ஒரே நாள்ல 10% மேல போயிடும், 5% மேல போயிடும் ஒரே நாள்ல. அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா எஃப்ஐ வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும், டிஐ ப்ராஃபிட் புக் பண்ணணும், மறுபடியும் கீழே கொண்டு வருவாங்க, மறுபடியும் மேலே கொண்டு போவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? 4 ஸ்டாக்கை செல் பண்ணணும், 4 ஸ்டாக்கை பை பண்ணணும், ஹெவி வெயிட்டேஜ். ஸோ இந்த ஹெவி வெயிட்டேஜ் எல்லாம் கணக்கெடுத்துட்டு அந்த ஸ்டாக்ல மட்டும் நீங்க ஸ்விங் ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா ஸ்விங் ட்ரேடிங் தாராளமா பண்ண முடியும், ஈஸியா பண்ண முடியும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்ல இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும். ஓகேங்களா ப்ரோ? வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா ஸ்விங் ட்ரேடிங்கை பத்தி? நான் சொல்ற கான்செப்ட் நீங்க க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். க்ளோஸா வாட்ச் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்றவன், நான் வந்து லாங் டேர்ம்ல எனக்கு மார்க்கெட் எங்க இருக்கு எது இருக்குன்னு நான் பர்சனலா என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். நான் லாங் டேர்ம் ட்ரேட் பண்ணும்போது எனக்கு மார்க்கெட் எங்க இருந்தாலும் சரி, இது ஆல் டைம் ஹைல இருக்கு இங்க இருக்கு அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு கன்வீனியன்ட்டா எந்த ரேட்ல எனக்கு படுதோ, என்னால அடுத்த ஒரு 6 மாசத்துக்கோ 3 மாசத்துக்கோ என்னால ஹோல்ட் பண்ண முடியுன்ற மைண்ட் செட் இருக்குனாக்கா நான் அந்த மாதிரி இடத்துல தான் நான் பை பண்ணுவேன். அது எனக்கு கண்டிப்பா வந்து சக்சஸ் தான் கொடுத்துருக்கு. சரிங்களா? இதை 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 நீங்க வந்துட்டு ஃபியூச்சர்லயும் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ்லயும் பண்ணலாம். ஸோ அது ஆப்ஷன்ஸ்ல எப்படி பண்றதுன்னு சொல்லி நீங்களே வந்துட்டு யோசிச்சு பாருங்க. இல்லைனாக்கா ஃபர்தரா நம்ம நெக்ஸ்ட் வெபினார் எடுக்கும்போது ஆப்ஷன்ஸ்ல எப்படி ஸ்விங் ட்ரேட் பண்றதுன்னு நான் வேணா சொல்லித்தரேன். ஆப்ஷன்ஸ்னாக்கா ஃபியூச்சரை யூஸ் பண்ணி எப்படி ஸ்விங் ட்ரேட் பண்றதுன்னு நான் வேணா சொல்லித்தரேன். ஆனா ஃபியூச்சர்ஸ்ல உங்களுக்கு ஷார்ட் டைம் லாசஸ்லாம் புக் பண்ண வேண்டியதா இருக்கும். நான் ஸ்விங் ட்ரேட்ல நம்ம 1 வருஷம் 2 வருஷம், ஈக்விட்டியில நம்ம 1 வருஷம் 2 வருஷம் கூட நம்மளால வெயிட் பண்ண முடியும். இப்போ நான் ஹெச்டிஎஃப்சி லைஃப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். சரிங்களா? 1.5 வருஷத்துக்கு மேலேயே நான் ஹெச்டிஎஃப்சியில் வெயிட் பண்ணிட்டேன். ஸோ ஆனால் ஃபியூச்சர்ஸ்ல அந்த மாதிரி வெயிட் பண்ண முடியாது. ரோல் டவுன் ஒவ்வொரு கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகும்போது நோஷனல் லாசஸை புக் பண்ணிட்டு மறுபடியும் புது கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணும். ஆனால் நான் பண்ணுவேன், நான் ஃபியூச்சர்ல கூட ட்ரேட் பண்ணுவேன், ஃபியூச்சர்ல கூட ஸ்விங் ட்ரேட் பண்ணுவேன். ஸ்விங் ட்ரேட் பண்றது எப்படி பண்ணுவேன்னாக்கா, எனக்கு இந்த மாசம் அந்த மார்க்கெட் நான் வாங்கின இடத்துல இருந்து மேலே போகலனாக்கா ₹1 ₹2 கீழே வந்துருச்சுனாக்கா நான் ப்ராஃபிட் லாஸை புக் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த கான்ட்ராக்டை நான் ரினிவல் பண்ணிடுவேன். ஸோ அந்த காசையும் நான் வந்து இதுல வந்து காஸ்ட்ல வந்து எக்ஸல் ஷீட்ல வந்து ஆட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இப்போ நான் இதுல ₹2 லாஸ் புக் பண்ணியிருக்கேன், என்னோட பையிங் பிரைஸ் வந்து ₹200 ₹202 என்னோட பையிங் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு நான் அதில் ஆட் பண்ணி ஆவரேஜ் பண்ணி வச்சுப்பேன். மறுபடியும் எனக்கு இது அதுக்கு மேலே எப்போ வருதோ அப்போ வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். பிளஸ் நான் வந்து ஆப்ஷன்ஸை பை பண்ணி அதை ஹெட்ஜிங்கும் பண்ணிடுவேன். கீழே ரொம்ப டிராஸ்டிக்கலா கீழே போனாக்க என்னால சமாளிக்க முடியும். ஸோ அதனால வந்துட்டு ஆப்ஷன் ப்ரைஸை பை பண்ணியும் நான் வந்துட்டு ஹெட்ஜிங் பண்ணி வச்சிருவேன். ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல் 2 லெவல் 3 பண்றவங்க. ஆல்ரெடி நிறைய பேர் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுடைய நீங்க எப்படி பண்றீங்கன்னு சொல்லுங்க. வேற யாருக்காவது இந்த டவுட் இருந்தா கேளுங்க. சார், மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன்ல போறப்போ அதுக்கப்புறமா கன்சாலிடேஷன் முடிஞ்ச பிறகு மார்க்கெட் மேல போகுமா கீழே டவுன் போகுமான்னு சொல்லிட்டு எப்படி கெஸ் பண்றது? ஓகே, இந்த சார்ட் ஷேர் பண்றேன் ஒரே நிமிஷம். நீங்க மேல போகுமா கீழே போகுமான்னு கெஸ் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா வந்துட்டு க்ளோசிங்காக வெயிட் பண்ணியே ஆகும். சரிங்களா? ஒரு கேண்டல் இருக்கு, ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நிமிஷம்.
ரிலையன்ஸ்ல வந்து இந்த இடத்துல வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கு இந்த ஜோன்ல. இது வந்து கன்சாலிடேஷன் ஜோன் வச்சுக்கலாம். சரிங்களா? 1 hour கேண்டல்ல இந்த இடத்துல வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கு ரிலையன்ஸ். கன்சாலிடேட் பண்ணிட்டு இருந்தது. அடுத்த நாள் என்ன ஆச்சு? மார்க்கெட் வந்து கேப் அப் கொடுத்துருச்சு. அப்பர் சைட்ல கேப் அப் கொடுத்துருக்கு. சரிங்களா? இப்ப இந்த கன்சாலிடேஷன் ஜோன் இருக்குல்ல, நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு 4 கேண்டில் 5 கேண்டில் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த 4 கேண்டில் பார்த்துட்டு ஓகே சைட்வேஸ்ல போக ஆரம்பிச்சிச்சு இந்த இடத்துல நீங்க நினைச்சிருப்பீங்க. நினைச்ச உடனே இந்த பாக்ஸ் போட்டிருப்பீங்க. சரிங்களா? இந்த ரெட் கலர் பாக்ஸ் தெரியுதா சார்? இந்த ரெட் கலர் பாக்ஸ் சைட்வேஸ்ல போக ஆரம்பிச்ச உடனே நீங்க வந்து சைட்வேஸ்ல போக ஆரம்பிச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த கேண்டிலும் உங்களுக்கு சைட்வேஸ்ல தான் போயிருக்கு. அடுத்த கேண்டிலும் சைட்வேஸ்ல தான் போயிருக்கு. அடுத்த கேண்டில் இந்த மாதிரி கண்டினியூஸா கேண்டில்ஸ் வந்து சைட்வேஸ்ல போயிருக்கு. அடுத்து எப்போ இது வந்து உங்க ஜோனை விட்டு மேல கேப் அப்பா ஓப்பன் ஆகி க்ளோசிங் கொடுத்துருச்சோ, 1 hour கேண்டில்னாக்கா 1 hour கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருச்சு. இல்லைனாக்கா கீழே ஓப்பன் பண்ணி கீழே க்ளோசிங் கொடுத்துருச்சு. எக்ஸாம்பிள் வந்து இப்படி ஒரு க்ளோசிங் கொடுத்துருச்சு. இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போயிடுச்சுன்னு நினைப்பீங்க. கன்சாலிடேட் பண்ணிச்சு. இந்த ஜோனை வந்து பையரை வந்து ஃபைட் பண்ணி மேலே கொண்டு போக முடியல. அதனால செல்லர் வந்து கீழே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்க வந்து ஆப்ஷனை வந்துட்டு புட் ஆப்ஷனை பை பண்றதோ இல்ல என்ன ஃபியூச்சரை ஷார்ட் பண்றதோ, ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் இந்த இடத்துல நீங்க பண்ணலாம். இப்போ இங்க என்ன ஆச்சு? ஆஸ் பர் மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகி 1 hour கேண்டில் வந்து மேலே க்ளோசிங் கொடுத்துருச்சு. இப்போ இந்த 1 hour கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்க வந்துட்டு ட்ரேட் எடுத்துருக்கலாம், இனிஷியேட் பண்ணிருக்கலாம். ஸோ கன்சாலிடேட் பண்ணா வெயிட் பண்ணணும். கன்சாலிடேட் பண்ணட்டும். கன்சாலிடேட் பண்ணிட்டு ஏதோ ஒரு பக்கம் க்ளோஸ் கொடுத்துட்டு கேண்டில்ல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும். இதே இங்க வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கேண்டில் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கல, இந்த மாதிரி மேல க்ளோசிங் கொடுத்துருச்சு, ஆனா லாங் வீக்கோட ஒரு கேண்டில் கொடுத்துருச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? லாங் வீக் கொடுத்துருச்சு கேண்டில். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? மேலதான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஒரே நிமிஷம். ஓகே, பாக்ஸுக்கு மேல க்ளோசிங் கொடுத்துருச்சு, ஆனா எப்படி ஒரு வீக் கொடுத்துருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு? டவுட்ஃபுல் ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சாரி. ஸோ இப்போ நம்ம இங்க ஒரு நெகட்டிவ் இன்வெர்டட் ஹேமர் கொடுத்துருச்சு, இல்லைன்னா ஹேங்கிங் மேன் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த கேண்டில் அட்லீஸ்ட் ஒரு அடுத்த கேண்டிலுக்கோசரம் கன்ஃபர்மேஷனுக்கோசரம் நீங்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து கன்சாலிடேட் பண்ணா பிரேக் அவுட் கொடுத்துட்டு க்ளோசிங்காக நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு அடுத்த கேண்டில் இருந்து நீங்க ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து சக்சஸ் ரேஷியோ வந்து ஜாஸ்தியா இருக்கும். வேற டவுன் சைட்ல எங்கேயாவது க்ளோசிங் கொடுக்குற மாதிரி ஏதாவது கேண்டில் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைங்க, கன்சாலிடேட் பண்ணிட்டு டவுன் சைட்ல எங்கேயாவது க்ளோசிங் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இது நீங்க பேட்டர்ன் லாங் வீக் வருதுல்ல, அது பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் மியூட்ல போட்டீங்க. அது சொல்லுங்க. ஆமா, லாங் வீக் ஏன் வருது? இப்போ இது பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இங்க இந்த ஏரியால இருந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் ஆகுதுனாக்கா இப்போ லாங் வீக் என்ன இருக்குன்னா, பிரேக் அவுட் கொடுத்துருச்சு கரெக்ட், ஆனா செல்லர் ஜாஸ்தியா இருக்காங்க, செல்லரோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். கீழே வந்து க்ளோசிங் கொடுக்குதுனாக்கா மேபி இப்போ நம்ம வந்து அடுத்த ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்க இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணிடுச்சுனாக்கா இப்போ செல்லர் வந்து பையர் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க, இப்போ மார்க்கெட் மேல போறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இங்க லாங் வீக் இருந்தாக்கா
மேபி இது வந்து அடுத்த கிரீன் கேண்டில் கேண்டலா கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணுமா? மேபி இது வந்து கிரீன் கேண்டல் வந்து கொடுத்துருக்கு, ஓகே கிரீன் கேண்டல் கொடுத்துருக்கு. ஆனா கிரீன் கேண்டல் க்ளோஸ் ஆனா மட்டுமே இது வந்து நம்ம வந்து புல்லிஷ் பேட்டர்னா எடுத்துக்க முடியாது. ஏன்னா சைட்வேஸை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, பிரேக் அவுட் கொடுத்துட்டு புல்லிஷ் கேண்டல் கொடுத்துருக்கு, புல்லிஷ் கேண்டல் வந்து புல்லிஷ் கேண்டல் இல்ல கிரீன் கேண்டலா கொடுத்துருக்கு. இந்த கிரீன் கேண்டல் கொடுத்ததுனால நம்ம வந்து புல்லிஷ் நினைச்சிக்க கூடாது. அடுத்து ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டலுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா ட்ரேட் எடுத்தீங்கன்னாக்க அது உங்க ஃபேவரா போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஓகே ஓகே. வேற எங்கேயாவது பேட்டர்ன் இருக்கா? இந்த பாருங்க, இங்க பாருங்க, இது ஒரு சைட் வேஸ்ன்னு வச்சுக்கலாம் இந்த பேட்டர்ன், சரிங்களா? இது வந்து சைட் வேஸ் மார்க்கெட்னு வச்சுக்கலாம். மேல ஓப்பன் ஆச்சு, ஒரு செல்லிங் ப்ரெஷரோட இருக்கு, அடுத்த கேண்டலும் செல்லிங் ப்ரெஷரோட இருக்கு, அடுத்த கேண்டல் எல்லாம் சின்ன 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 கேண்டல் ஃபார்ம் ஆச்சு. இது பிரேக் அவுட் கொடுத்தவங்க என்ன பண்ணிருக்கு பாருங்க. இவ்வளவு டவுட்ஃபுல்லான கேண்டல்ஸ் இல்ல, இது எல்லாமே டவுட்ஃபுல்லான கேண்டல்ஸ் மாதிரி தானே இருக்கு. நான் சொன்ன மாதிரி இது இது எல்லாமே டவுட்ஃபுல்லான கேண்டல்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ அடுத்து இது மேல போற மாதிரி போயிட்டு கீழே வந்துருச்சு. இது எங்கேயாவது நல்ல க்ளோசிங் கொடுத்துருக்கா, நல்ல என்ன சொல்றது கம்ஃபர்டபுளான க்ளோசிங் கொடுத்துருக்கா? இங்க பாருங்க, கம்ஃபர்டபுளான க்ளோசிங் எதுவும் கொடுக்காம கீழே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி 2-3 கேண்டில் பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 1 2 3 கேண்டில் பார்த்தோம், கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ அப்போ ட்ரேடை ஸ்கிப் பண்ணிருங்க, வேண்டாம். மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும், பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் போது எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த ஜோன்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போ இது நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, இப்போ இது மேல போச்சு. மேபி இது ஸ்டாப் லாஸ் எடுத்துருக்கலாம் ஸ்டாக், ஓகேங்களா? இது அட்லீஸ்ட் இதுல போற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கும் இங்க போற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கும் நமக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். எல்லா ட்ரேடும் கன்ஃபர்மேஷனோட பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேல போகுது. நம்ம அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதும் இல்ல காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் பண்றதும் இல்ல ஹோல்ட் பண்றதும் நம்மளோட இஷ்டம் தான், சரிங்களா? இல்ல எனக்கு வந்து ஹோல்டிங் பவர் இருக்குனாக்கா நான் இந்த ட்ரேட் கூட நான் என்னால எடுக்க முடியும். இந்த ட்ரேட் நான் எடுத்துக்கிறேன், ஹோல்டிங் பவர் இருக்கு என்கிட்ட, சரிங்களா? அடுத்த 2 மாசம் கழிச்சு இது மேல வந்துடும் அப்படின்னாக்கா நீங்க பயப்படாம எடுக்கலாம். இந்த மாதிரி பிரேக் அவுட் பார்த்துட்டு அக்குமுலேஷன் ஜோன் நடக்குது அப்படின்னாக்கா அக்குமுலேஷன் ஜோன்ல நடக்குது, ஓகே பிரேக் அவுட் ஆச்சு எடுத்துக்கலாம். இப்போ இங்க பாருங்க, இது வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு, சரிங்களா? அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட்ல இங்க வந்துட்டு கன்சாலிடேட் பண்ணிட்டு இங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்க பாருங்க. டவுன் மார்க்கெட் ஆல்ரெடி பிரைஸ் டவுன் ஆயிருக்கு, ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் டவுன் ஆயிடுச்சு. அங்க போயிட்டு கன்சாலிடேட் பண்ணுதுனாக்கா இது வந்து பேஸ் ஃபார்ம் பண்ணுது, பேஸ் ஃபார்ம் பண்ணி மேல போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு டார்கெட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஹோல்டிங் பவர் தான் ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஹோல்டிங் பவர் தான். ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்றவங்க மேக்சிமம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்விங் ட்ரேடிங்ல பெருசா ஒன்றும் சம்பாதிச்ச மாதிரிலாம் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஸ்டாப் லாஸ் போட்டு 2% ஸ்டாப் லாஸ் போடுவேன், இந்த ஸ்விங் லோக்கு அப்புறம் கீழே வந்தா எக்ஸிட் பண்ணிடுவேன் அப்படின்னு ட்ரேட் பண்றவங்க எல்லாம் நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. சார் கன்சாலிடேஷன் புரிஞ்சதா சார்? ஓகே ஓகே, தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ சார். அப்புறம் இன்னொன்னு, மார்க்கெட் வந்து இப்போ புல்லிஷ்ல தான் ட்ரெண்ட், வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்லயே தான் இருக்கு, இன்னும் வந்து பேரிஷ்க்கு மாறல, இல்லைன்னா வந்து பேரிஷ்ல இருக்கு இன்னும் புல்லிஷ்க்கு மாறல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? இப்போ வந்து ஆல் டைம் ஹைல இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் திரும்பி இருக்குன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல தான் இன்வெர்ட் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாமா? ஆல் டைம் ஹைல இருந்து ரிவர்ஸ் எடுக்குதுனாக்காவா? ஆல் டைம் ஹைல இருந்து ரிவர்ஸ் எடுத்தா? ஆமா, இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் வந்து ஆல் டைம் ஹைல இருந்து ரிவர்ஸ் 2 டேஸா வந்து கீழே டவுன்ல வந்துட்டு இருக்கு இல்லையா? சோ வந்து இப்போ புல்லிஷ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாமா? சாரி, பேரிஷ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கன்சிடர் பண்ணிக்கலாமா? பேரிஷ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கன்சிடர் பண்ணிக்கலாமா? இப்போ பாருங்க, இப்போ வந்து நான் வந்து வீக்லி கேண்டல் வைக்கிறேன் பாருங்க. ஸோ பேரிஷ் மோட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னாக்கா நீங்க வந்து அந்த 200 டே மூவிங் ஆவரேஜ் 50 டே மூவிங் ஆவரேஜ் எல்லாம் போடுறோம் தெரியுமா?
ஸோ அந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் போட்டு நம்மளால நம்ம வந்து மானிட்டர் பண்ணலாம். பிளஸ் வந்து இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த மாதிரி கேண்டில்ஸ் பாருங்க, இப்போ வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போயிருக்கு, பிளஸ் இங்க வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. சரிங்களா, செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. ஆனா இந்த வீக்கோட லோவை வந்து இது வரைக்கும் டச் பண்ணல. சரிங்களா, லோவை டச் பண்ணல. மேபி நெக்ஸ்ட் வீக்ல இந்த லோவை டச் பண்ணி கீழே வந்துருச்சுனாக்கா அப்போ வந்து ஷார்ட் டர்ம் பேரிஷ் மோட் வந்துருச்சுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் வீக்ல இந்த ரேஞ்ச்ல வந்துருச்சுனாக்கா, இப்போ நெக்ஸ்ட் வீக்ல இதை கட் பண்ணி கீழே வந்துருச்சுனாக்கா ஷார்ட் டர்ம் பேரிஷ் மோட் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா, பிளஸ் ப்ரீவியஸ் வீக் இப்போ இங்க ஒரு பெரிய ஒரு ஜோன் இருக்கா, இந்த ஜோனை இப்போ இங்க பாருங்க, இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் மாதிரி ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஜோன் மாதிரி வச்சிருக்கோம். ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் மாதிரி இருந்தது, இப்போ மேல பிரேக் அவுட் கொடுத்து இது வந்து சப்போர்ட்டா மாறிடுச்சு. இப்போ இந்த சப்போர்ட்டுக்கு கீழே வந்து மறுபடியும் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுனாக்கா இப்போ வந்து பேரிஷ் மோட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேரிஷ் மோட்னாக்கா எவ்வளவு தூரம் பேரிஷ் மோட் போகும் அதெல்லாம் நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஸோ டவுன் ட்ரெண்டு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ப்ரீவியஸ் ஒரு வீக்லி லோவை பிரேக் பண்ணாலோ இல்ல ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணா அப்ப நம்ம பேரிஷ்னு சொல்றோம் இன்ட்ராடேல. சரிங்களா, ப்ரீவியஸ் வீக்கை பிரேக் பண்ணா அப்ப நம்ம வந்து வீக்லியில பேரிஷ் மோட்ல இருக்குன்றோம். ஸோ 2-3 வீக்கை சேர்த்து கன்சாலிடேட் பண்ணி அந்த ஜோனை வந்து அந்த சப்போர்ட் ஜோனை வந்து பிரேக் பண்ணா அப்போ மந்த் வைஸ் அது வந்து பேரிஷ் மோட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால நம்ம வந்து ப்ரீவியஸ் கேண்டில்ஸை வந்துட்டு ரெஃபரன்ஸா எடுத்து சப்போர்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை எடுத்துட்டு நம்ம வந்து பிளான் பண்ணணும். எப்போ வரைக்கும் இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்விங் ஹை எடுத்துட்டு மறுபடியும் இங்க வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேல போறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கும். இல்ல இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் இங்க கீழே வருதுனாக்கா இப்போ பேரிஷ் மோட்ல வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது நெக்ஸ்ட் வீக் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ வந்து கட் பண்ணிடுச்சுனாக்கா பாசிபிள் வந்து டார்கெட் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இது வரைக்கும் வச்சுக்கலாம். 18,900 வரைக்கும் ஒரு டார்கெட் கண்டிப்பா இருக்கும். இப்போ ப்ரீவியஸ் போன வீக்கோட லோ வந்து கட் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து பேரிஷ் மோடுக்கு மாறணும். அது மாறுறதுக்கு இது வந்து லோ பாத்தீங்கன்னாக்கா 19,250 இருக்கு, இன்னும் 80 பாயிண்ட் இருக்கு, 90 பாயிண்ட் இருக்கு. இப்போ எவ்வளவு பாயிண்ட் இருக்கு? 19,240. இன்னும் 110 பாயிண்ட் இருக்கு, 90 பாயிண்ட் இருக்கு. ஸோ அது கேப்சர் பண்ண முடியாதுனாக்கா அது நம்மளால முடியாது. கண்டிப்பா இந்த லோவை கட் பண்ணாதான் நமக்கு வந்து பேரிஷ் மோட் சிக்னல் கிடைக்கும். இந்த லோவை கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நல்லா ஃபாஸ்டா கீழே வரும். அப்போ நீங்க வந்து டார்கெட் வந்து இந்த டார்கெட்டா வச்சு நீங்க புட் ஆப்ஷனை வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஹோல்ட் பண்றவங்க இந்த இடத்துல நீங்க வந்து புட் பை பண்ணிடலாம். புட் பை பண்ணி இந்த டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணலாம். அப்படி கூட பண்றவங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு என்னன்னாக்கா அவங்களுக்கு தெரியும் அட்லீஸ்ட் அது வந்து ரிவர்சல் ஆயிடுச்சுனாக்கா அதுக்கு என்ன பண்ணணும், நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்க எடுக்கணும். ஸோ வீக்லி ட்ரேட் எடுக்கிறவங்களா இருக்காங்களா, வீக்லி ட்ரேட் எடுக்கிறவங்க இருக்காங்க, இல்ல மந்த்லியில் எடுக்கிறவங்க இருக்காங்க, இந்த டார்கெட்டுக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் தெரியும் ஸ்டாப் லாஸ் எங்க எடுக்கணும், இல்லைன்னா எக்ஸிட் எப்படி பண்ணணும், இல்லைனாக்கா ஒன்ஸ் நம்ம பொசிஷன் வந்து அக்ரெசிவா நமக்கு அகேன்ஸ்டா போச்சுனாக்கா அதை எப்படி மேனேஜ் பண்ணணும். ஸோ அவங்களாம் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கிட்ட கேபிட்டல் ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ நம்ம வந்து இந்த ட்ரேடை வந்து டவுனை கட் பண்ண உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு புட் ஆப்ஷனை மந்த்லியில பை பண்ணிட்டேன். சப்போஸ் இது வரைக்கும் வந்துட்டு திரும்பி போக ஆரம்பிச்சிருது அப்படின்னாக்கா நான் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன். இந்த இடத்துல வந்த அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன். மேபி இங்க வராமலே இங்கே யூட்டன் போட்டுருச்சுனாக்கா இங்க நான் ஸ்டாப் லாஸ் எடுப்பேன். சரிங்களா, எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த டே ஹையை வந்து ஸ்டாப் லாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கேன். இந்த டே ஹை எடுக்கவே மாட்டேங்குது, ஆனா மார்க்கெட் இங்கே சுத்திட்டு இருக்கு. எனக்கு ஸ்டாப் லாஸும் போக மாட்டேங்குது, டார்கெட்டும் போக மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ட்ரேட்ல இருந்து என்னால எக்ஸிட்டும் பண்ண முடியாது, இந்த ட்ரேட்ல இருந்து என்னால என்ன சொல்றது வெயிட்டும் பண்ண முடியல. அப்போ மார்ஜின் பெருசா வச்சிருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த லோயர் லெவல்ல இருந்து ஒரு கால் ஆப்ஷனை ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ இது என்ன ஆயிரும், புல் புட் ஸ்ப்ரெட் ஆயிரும். புல் புட் ஸ்ப்ரெட் எல்லாம் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, மேக்ஸிமம் ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ புல் புட் ஸ்ப்ரெட்டா மாத்திடுவாங்க. ஸோ புல் புட் ஸ்ப்ரெட்டா மாத்தினாக்கா என்ன ஆகுனாக்கா மார்க்கெட் இங்க இருந்து திரும்பி இந்த ரேஞ்சுக்கு வந்தா அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ப்ராஃபிட்டோட அவங்க எக்ஸிட் பண்ணிடுவாங்க. இல்ல இங்க இருந்து வராம மறுபடியும் மார்க்கெட் மேல போகுதுனாக்கா இந்த செல் ஆப்ஷன்ல இருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி மறுபடியும் ரோல் அப் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்க வந்து நீங்க வந்து 19,000 புட் ஆப்ஷன் பை பண்ணிருக்கீங்கனாக்கா இப்போ மார்க்கெட் கீழேயே வரல, ஆனா மேலேயும் போகல, எனக்கு ஸ்டாப் லாஸும் அடிக்கல, கீழேயும் போகல. இப்போ நான் என்ன பண்ணுவேன், 18,700 ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ணி விட்டுருவேன். இப்போ மார்க்கெட் இங்க இருந்து மறுபடியும் யூட்டன் போட்டு மேல போகுதுனாக்கா அப்ப நான் என்ன பண்ணுவேன், இதுல இருந்து ப்ராஃபிட் புக், இது வந்து ப்ராஃபிட் இருக்கும், ஏன்னா செல்லிங் பொசிஷன்ல இதுல இருந்து ப்ராஃபிட் இருக்கும். நான் இதை என்ன பண்ணுவேன், ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு 18,900 மறுபடியும் செல் பண்ணிடுவேன். மறுபடியும் இது மார்க்கெட் இன்னும் மேல போகுதுனாக்கா இது இன்னும் ப்ராஃபிட் இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், 19,000
100 புட் ஆப்ஷனை செல் பண்ணிடுவேன். இப்போ நான் இதுல லூஸ் பண்ணது எல்லாமே நான் இதுல இந்த 3 ஆப்ஷன்ல இருந்து ரெக்கவர் பண்ணிடுவேன். அப்போ வீக்லி ட்ரேட் பண்றவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து 1 to 1 என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராட்டஜில இருந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜம்ப் பண்றவங்க எல்லாருக்கும் வந்துட்டு கண்டிப்பா பெருசா லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. அவங்க ராங்கா போனாலும் அவங்க லாஸ் இல்லாம வெளியில வந்துருவாங்க. ஸோ இன்ட்ராடேல அது கொஞ்சம் கஷ்டம், இன்ட்ராடே பண்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். சார் ஆப்ஷன் பையிங்ல இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சும் இருக்கா? ஆப்ஷன் பையிங் தான். அதான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது பிரேக் டவுன் பண்ணுச்சு, இந்த வீக்லி இதை வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சு, நம்ம ஒன்றும் பண்ணல, சிம்பிளா புட் ஆப்ஷனை பை பண்ணோம். சரிங்களா, சிம்பிளா புட் ஆப்ஷனை பை பண்ணி போயிட்டு இருக்கு மார்க்கெட். இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் போகல. அப்ப போகலனாக்கா என்னால ஸ்டாப் லாஸ் கொடுத்தும் எக்ஸிட் பண்ண முடியல. ட்ரிகர் என்னோட ஸ்டாப் லாஸுக்கும் போகல, அது டார்கெட்டுக்கும் போகல. அப்படின்ற டைம் ஸ்பெண்ட் பண்ணது மார்க்கெட் வந்து இந்திய இடத்துல கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்க நான் இந்த லாஸ் புக் பண்ணி என்னால எக்ஸிட் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கேன், அதனால அதுக்கு அகைன்ஸ்டா இங்க ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணிடுவேன். 1 2 அந்த மாதிரி வந்து செல் பண்ணிடுவாங்க. அது எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது அட்வான்ஸ் லெவல்ல போக ஒவ்வொரு தடவை. ஸோ இதுக்கு என்ன சொல்லுவாங்க, புல் புட் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாக்கா சாரி பியர் புட் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாக்கா பியர் புட் ரேஷியோ ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. ரேஷியோ ஸ்ப்ரெட்னா என்னது, ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டு சரி ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணிட்டு 2 புட் ஆப்ஷனை செல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வீக்லி ஆப்ஷன்ஸ்ல இதுக்கெல்லாம் கொஞ்சம் மார்ஜின் ஜாஸ்தியா தேவைப்படும். கண்டிப்பா 10,000 20,000 வச்சு பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் மார்ஜின் கொஞ்சம் ஜாஸ்தியா தேவைப்படும். மார்ஜின் பெருசா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்படிதான் பிளான் பண்ணுவாங்க வீக்லில. ஸோ இன்ட்ராடே பண்றவங்களால அது பண்ண முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட சென்சிபிள் தெரியுதா எல்லாருக்கும்? என்னோட சென்சிபிள் ஆப்ஷன் தெரியுதா? இல்ல ப்ரோ சார்ட் தெரியுதா? தான் ப்ரோ ஒரே தெரியுது. நிமிஷம், சார்ட் தான் தெரியுதா? ஒரே நிமிஷம் மாத்திரம். ஓகே, இப்ப தெரியும். இப்ப தெரியுதுல, சென்சிபிள் தெரியுதுல? தெரியுது ப்ரோ. இப்போ என்ன பண்றேன், எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து நிஃப்டி வந்து மேல போகும். இன்னைக்கு வந்து 19,333 இருக்கா. நான் நிஃப்டி மேல போகும்னு என்ன பண்ணேன், 19,300 இந்த மணியை நான் பை பண்ணிட்டேன். இப்போ நிஃப்டி மேல போகலனாக்கா என்ன ஆகும், எனக்கு வந்து ஆப்ஷன் டிகே வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ நான் வந்து மந்த்லியில பை பண்ணிட்டேன், நிஃப்டி வந்து மேல போகுது அப்படின்னு சொல்லி இந்த மந்த்லியில பை பண்ணிட்டேன். 1 or 2 days ஆயிடுச்சு, மார்க்கெட் மேலேயே போகல. ஸோ கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்னால இங்க இருந்து எக்ஸிட்டும் பண்ண முடியல, ஏன்னா ஸ்டாப் லாஸ்க்கும் போகல. இது நான் என்ன நினைச்சேன், 19,200 போயிட்டா ஸ்டாப் லாஸ் கொடுத்து எக்ஸிட் பண்ணிடலாம், இல்லைன்னா 19,600 வந்தா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம்னு நான் பிளான் பண்ணேன். ஆனா இது வந்து மேலையும் போல கீழேயும் போல இங்கேயே கன்சாலிடேட் பண்ணுனாக்க இப்போ மார்ஜின் ஜாஸ்தியா இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கனாக்க ஆட் பொசிஷன்ல போயிட்டு, இப்போ நான் இங்க எவ்வளவு கலெக்ட் பண்ணேன், 232 ரூபா கலெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், 232 ரூபாய்க்கு 2 கால் ஆப்ஷனை செல் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆச்சு, என்னோட டவுன் சைட் ரிஸ்க் ஃபுல்லாவே 0 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1000 rupees தான் என்னோட ரிஸ்க். இப்போ மார்க்கெட் 1 or 2 days கன்சாலிடேட் பண்ணிட்டு மெதுவா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா மேல வந்தா நான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்துடுவேன். இல்ல மேல வரவே இல்லை, இங்கேயே கன்சாலிடேட் பண்ணிட்டு இங்கேயே முடிஞ்சிருச்சுனாக்கா நான் இதுல லாஸ் இல்லாம எக்ஸிட் பண்ணிடுவேன். நான் ஒரு வியூவோட மார்க்கெட்ல ட்ரேட் எடுத்தேன். இந்த ட்ரேட் எனக்கு அகைன்ஸ்டா போச்சு, ஆனா நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்து எக்ஸிட் பண்ண மாட்டேன். அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆப்ஷனை வந்து செல் பண்ணி விட்டுருவேன். அப்போ ஆப்ஷனை செல் பண்ணி விட்டாக்கா எனக்கு டவுன் சைட்ல ரிஸ்க் ஃப்ரீ ஆயிடும். ஸோ 1 or 2 days பார்ப்பேன், என்னோட டைரக்ஷன்ல மூவ் பண்ணலையா இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து செல் பண்ணிட்டு. ஸோ இதுக்கு பாருங்க, இதுக்கு மார்ஜின் எவ்வளவு தேவைப்படுது, 40,000 தேவைப்படுது. ஸோ 40,000 ரூபாய் மார்ஜின் இருந்தா இந்த ட்ரேட் பண்ண முடியும். ஆனா இந்த ட்ரேடை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நம்மளுக்கு வந்து தெரியணும். ஃபியூச்சர்ல இது மேபி வந்துட்டு இப்போ நீங்க ஆப்ஷன் வந்துட்டு பை பண்ணீங்க, ஒரு ஆப்ஷனை வந்து பை பண்ணீங்க, இந்த அன்டேக் பண்ணிருக்கேன்ல இது வந்து பை பண்ணிருக்கீங்க. பை பண்ணி 2-3 நாள் மார்க்கெட் வந்து மேல வரல. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, கடுப்பாயிட்டு சரி போடா மேல வரலன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷனை நீங்க வந்து செல் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க செல் பண்ண உடனே மார்க்கெட் கடகடன் மேல வந்துருச்சுன்னா உங்களுக்கு இதுல வந்து ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு பதிலாக லாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நீங்க வந்து 1:2 பண்ணிருக்கீங்க இந்த இடத்துல. ஸோ 1:2 பண்ணிருக்கனால உங்களுக்கு கடகடன் இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் லாஸ் கொடுக்கும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு பண்ண தெரியும். இப்போ
இப்போ இன்ட்ராடே பையிங் பண்றவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல சக்சஸ்ஃபுல்லா வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா, இப்போ மார்க்கெட்டிங் நான் மேல போகும்னு பிளான் பண்ணேன், மேல போகல. ஆனா அதுக்கு அகேன்ஸ்டா நான் ஒரு ட்ரேட் கவுண்டர் ட்ரேட் எடுத்தேன். அந்த கவுண்டர் ட்ரேடு இப்போ மார்க்கெட் ஓட ஆரம்பிச்சிருச்சு. நான் ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ண டைரக்ஷன்ல இப்போ ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓட ஆரம்பிச்சா அதுல இருந்து எப்படி நான் வந்து லாஸ் இல்லாம எக்ஸிட் பண்றதுன்னு அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ட்ரேட் வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் பையிங் ரெண்டுமே காம்பினேஷன் வருது. ஸோ இப்போ இங்க திடீர்னு வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு காலையில மண்டே ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் வந்து 19,000 இங்க 19,800 வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன ஆச்சு, இது இந்த ட்ரேட்ல 8,500 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. அதே நான் இந்த ட்ரேட் இனிஷியேட் பண்ணாம இருந்திருந்தா எனக்கு ஒரு 17,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆனா மார்க்கெட் ஓடல, ஓடாதனால நான் இந்த இனிஷியேட் பண்ணேன். ஆனா இப்போ நான் இனிஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஓடிடுச்சு. இப்போ நான் இதுல இருந்து எப்படி வெளியில வரணும், அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ட்ரேட்ஸ் போடுவாங்க. அந்த ஆல்டர்னேட் ட்ரேட் எப்படி போடுறது, எக்ஸாம்பிள் வந்து இப்படி ஒரு ட்ரேட் போடுவாங்க, ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது வந்து ப்ராஃபிட்ல வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்துட்டு ஒன்லி ஆப்ஷன் பையிங் மட்டும் இல்லை, ஆப்ஷன் பையிங்ல இருந்து ஆப்ஷன் பையிங் ஆப்ஷன் செல்லிங்க காம்பினேஷனா வச்சு நிறைய ட்ரேட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஹையர் ஃபண்ட் அதிகமாக வச்சிருக்கிறவங்க பண்றது. ஸோ ஸ்விங் ட்ரேட்லாம் அப்படிதான் நான் பேசிக்கா நான் அப்ரோச் பண்றது, ஸ்விங் ட்ரேட் அப்படிதான் அப்ரோச் பண்ணுவேன். மேபி நான் வந்து நிஃப்டில புல்லிஷா இருந்தா டைரக்டா புட் ஆப்ஷனை வாங்கிடுவேன். சரிங்களா, இங்க பாருங்க நான் ஒரு ட்ரேடு காட்டுறேன். செப்டம்பர் மந்த் இந்த பொசிஷன் வேற வேற பொசிஷன் இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் என்னோட பொசிஷன்ஸ் தான். இப்போ நான் நிஃப்டில புல்லிஷ், சரிங்களா, நிஃப்டில புல்லிஷ்ன்றதுனால 19,400 ஆல்ரெடி நான் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ 1,800 ரூபாய் லாஸ்ல இருக்கு. சரிங்களா, நேற்று வரைக்கும் இது பாத்தீங்கன்னா நேற்று டவுன் ட்ரெண்ட் வந்ததுல, நேற்று டவுன் ட்ரெண்ட் வரதுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு 28,000 ரூபாய் ப்ராஃபிட்ல இருந்தது. இப்போ வந்து -1.8ல இருக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரேட் எனக்கு அகைன்ஸ்டா போகுது. இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். எங்கப்பா, ஓகே செப்டம்பர், சாரி செப்டம்பர், இன்னும் செப்டம்பர் வரைக்கும் இருக்கு. நான் இப்போதைக்கு செல் பண்ண மாட்டேன், நான் வெயிட் பண்ணுவேன். சரிங்களா, இப்போ எனக்கு டவுன் சைடில் என்ன ஆச்சு, எனக்கு டவுன் சைடில் ரிஸ்க் வந்து 1,06,000 ரூபாய் டவுன் சைடில் ரிஸ்க் இருக்கு. இப்போ நான் இது செல் பண்றதுனால என்ன ஆயிரும், எனக்கு டவுன் சைடில் ரிஸ்க் வெறும் 13,000 ரூபாவா மாறிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நான் ஒரு ட்ரேட்ல தப்பா இருக்கேன். நாலு குவான்டிட்டி நான் ஆப்ஷனை பை பண்ணேன். இந்த ட்ரேட்ல நான் தப்பாயிட்டா எனக்கு 1,06,000 ரூபாய் லாஸ் ஆகும். ஆனா அந்த தப்பை நான் வந்து இனிஷியலாவே நான் சீக்கிரமாவே நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த தப்பை கரெக்ட் பண்றதுக்கோசரம் பிளான் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து என்ன ஆகுது, 19,400 பை பண்ணேன், 19,500 நான் செல் பண்ணிட்டேன். இப்போ இமீடியட்டா செல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து டவுன் சைடில் வந்து ரிஸ்க் வந்து 13,000. இந்த 13,000 என்னால் கேப்சர் பண்ண முடியும். எப்படி கேப்சர் பண்ண முடியும், ஒரு 19,600 இல்லைன்னா ஒரு 20,000 கால் ஆப்ஷன். ஸோ இதுவும் வந்து செப்டம்பர். இப்போ பாருங்க, மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் போயிட்டு இருக்கு. இது எனக்கு வந்து லாஸ்ல இருந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராஃபிட்டுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. 31,000 ப்ராஃபிட்டுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட் கண்டினியூஸா டவுன் போனாதான் இது ப்ராஃபிட். மார்க்கெட் நாளைக்கு காலையில ஒரு 500 பாயிண்ட் மேல வந்துருச்சுனாக்கா இந்த ட்ரேட் எனக்கு லாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனா ஸ்டில் நான் வந்துட்டு ஆப்ஷன் டிகே, எனக்கு ஆப்ஷன் டிகே எல்லாருக்கும் தெரியும்ல. இப்போ நம்ம இன்ட்ராடேல பை பண்ணிட்டு மார்க்கெட் கன்சாலிடேட் பண்ணா ஆப்ஷன் டிகே ஆகும். இப்போ நான் இங்க வந்து ஆப்ஷன் செல் பண்ணிருக்கேன். இது மார்க்கெட் இங்க கன்சாலிடேட் பண்ணிச்சுன்னா இந்த ஜோன்ல எனக்கு இங்க வந்து ப்ராஃபிட் வந்துடும், ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸ்பைரி வரைக்கும் பார்த்தோன்னாக்கா எனக்கு இந்த ஜோன் வந்து மேலே வர ஆரம்பிச்சிடும். இங்க கீழே பாருங்க 17,000, 18,000, 31,000 அந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் ஆரம்பிச்சு. ஸோ மார்க்கெட் இந்த செப்டம்பர் மந்த் எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் மார்க்கெட் வந்து 20,000க்கு கீழே இருந்துச்சுனாக்கா நான் ஆல்மோஸ்ட் இதுல ஒரு 51,000 ரூபாய் ப்ராஃபிட்ல நான் வந்து எக்ஸிட் ஆயிருக்கேன். ஸோ லாங் டேர்ம்ல ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க நிஃப்டில இந்த மாதிரியும் ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பிளான் பண்ண தெரியணும். ஸோ இது ஏதாவது தப்பாயிடுச்சுனாக்கா இது என்ன பண்ணணும், ஸோ நெக்ஸ்ட் அதுல இருந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு போக போக இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் கத்துக்க முடியும். ஸோ இதுதான் ஸ்விங் ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ்ல பண்றது. ஆப்ஷன்ஸ்ல ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னா இப்படிதான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும். நான் இந்த உங்களுக்கு இங்க காமிச்சது, இப்ப நான் உங்களுக்கு காமிச்சேன்ல இந்த ஆப்ஷன்ஸ்
அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நான் இப்போதைக்கு பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்னாக்கா எனக்கு இன்னும் கன்வீனியன்ட் இருக்கு. மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்ட்ல தான் போகும். என்கிட்ட இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு. 50 நாள், இன்னும் 50 70 நாள் டைம் இருக்கு. 70 இல்ல 80 நாள் டைம் இருக்கு. 80 நாள்ல எனக்கு வந்து மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்ட் தான் போகுன்ற கன்விக்ஷன் இருக்கு. அதனால நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாம வச்சிருக்கேன் இந்த ட்ரேட் எல்லாமே. இப்போ நான் எப்போ செல் பண்ணுவேனாக்கா, இந்த ட்ரேடை நான் எப்போ, சப்போஸ் நான் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதா எப்போ ஆக்ஷன் எடுப்பேன், கால் ஆப்ஷனை எப்போ நான் செல் பண்ணுவேன், இந்த வீக்லி ஆப்ஷன், வீக்லி டைம் ஃப்ரேம்ல இதை கட் பண்ணிடுச்சுனாக்கா 19,250 19,200 கட் பண்ணி மார்க்கெட் கீழே போயிடுச்சுனாக்கா, அப்போ நான் என்ன பண்ணுவேன், 2 குவான்டிட்டி, 2 லாட்டு, 3 லாட்டு, 4 லாட், அந்த மாதிரி வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ஆட் பண்ணுவேன். பொசிஷன்ஸ்ல வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ஆட் பண்ணுவேன். நான் எடுத்த உடனே 4 லாட் இருக்குன்னா 4 லாட்டுக்கு நான் 4 லாட் ஆட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் 2 ஆட் பண்ணி பார்ப்பேன். இன்னும் மார்க்கெட் கீழே போகுதா, இன்னும் 2 ஆட் பண்ணிப்பேன். மார்க்கெட் இன்னும் கீழே போகுதா, அப்போ இன்னும் 2 ஆட் பண்ணிப்பேன். அப்போ 4:8 மாத்திடுவேன். 4:8 மாத்திட்டாக்கா எனக்கு டவுன் சைட்ல ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில நம்ம மேக்ஸிமம் லாஸ் பண்ற டேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியா இருக்கும். மந்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் மந்த்லி பொசிஷன், குவார்டர்லி பொசிஷன் அந்த மாதிரி சொல்றதுனால ரொம்ப மேஜரா வந்துட்டு மேனேஜ் பண்ணி வெளியில வர வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும். ஆனா இன்ட்ராடேல நமக்கு டைம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேட் பண்றது இப்படிதான். இது வந்து ஒன்லி ஒரு நான் பண்றதுல ஒன்லி இது 0.5% கூட இல்லை. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இது ஒண்ணுமே இல்லை. இது வெறும் ட்ரையல் தான். இந்த மாதிரி நிறைய வே ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான், இதுதான் ஆப்ஷன் செல்லரோட சக்சஸ் ரேஷியோக்கான, வின்னிங்கான ரேஷியோ தான். சரி, ப்ராபபிலிட்டி இதுதான். ஆப்ஷன் செல்லரா இருந்தா எப்படி பண்ணலாம் அப்படின்னு. வேற ஏதாவது டவுட் ப்ரோ? இது புரிஞ்சுதா நான் எப்படி ஸ்விங் ட்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டு? நிஃப்டியில நான் நிஃப்டியில மட்டும் தான் நான் ஸ்விங் ட்ரேட் பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து ரிலையன்ஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஸ்டாக்ஸ்ல, ஒரு டாப் 10 ஸ்டாக்ஸ்ல மட்டும் தான் ஸ்விங் ட்ரேட் பண்ணுவேன். மற்றபடி வேற எதுலையுமே நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ண மாட்டோம். எனக்கு கண்ணுக்கு முன்னாடி பிரேக் அவுட் பிரேக் டவுன் தெரிஞ்சாலுமே நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னாக்கா அதுல போய் மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நிஃப்டியில பண்றதுக்கு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, நம்ம கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மேனிபுலேட் பண்ணிக்கலாம் மார்க்கெட். மேனிபுலேட் இந்த சென்ஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ட்ரேட்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா ப்ராஃபிட்ல வெளில வந்துடலாம். சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ நம்ம ஒரு என்ட்ரி இன்ட்ராடேல வந்து ஒரு என்ட்ரி எடுத்துட்டோம், ஒரு கால் ஆப்ஷன்ல ஒரு என்ட்ரி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். என்ட்ரி எடுத்துட்ட பிறகு டார்கெட் வந்து நம்ம எப்படி நம்ம செட் பண்றது? ஏன்னா ஒரு 10 பாயிண்ட் போன உடனே சரி நம்ம பயம் கொஞ்சம் வெளியே வந்துடலாம், நம்மளுக்கு இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் வந்துடுது. ஸோ நம்ம டார்கெட் எப்படி நம்ம செட் பண்றது கொஞ்சம் சொல்ல முடியும்? டார்கெட் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் லோ, ஸ்விங் ஹைலாம் இருக்குல்ல சார், அதை வச்சு தான் நீங்க வந்து டார்கெட் பண்ணணும். டார்கெட் வந்து டிஃபைன் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணிருப்போம்ல ஆல்ரெடி. இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை பிரேக் அவுட் பண்ணுது. இப்போ உங்களுடைய டார்கெட் எங்க இருக்கும்? அட்லீஸ்ட் மார்க்கெட்டுக்கு இது இவ்வளவு தூரமாவது மார்க்கெட் வரணும். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுடைய டார்கெட்டா இருக்கும். ஸோ இந்த அட்லீஸ்ட் இந்த ஜோன் வரைக்கும் வரணும். இது வந்து உங்களுடைய டார்கெட்டா இருக்கும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோ. இப்போ நம்ம இங்க இருந்து மார்க்கெட் வர்றதுனால இந்த ட்ரேட் நம்ம வந்து ஐடென்டிஃபை கண்டிப்பா வந்து இது பண்ண மாட்டோம். இப்போ இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரைட் கேண்டில் வந்துச்சுனாக்க இந்த இவ்வளவு பெரிய ஸ்டாப் லாஸுக்கு நம்ம ட்ரேடே எடுக்க மாட்டோம். ஒண்ணு, மேபி இந்த 2 ரெட் கேண்டில் நீங்க வந்து விட்டுருங்க. இந்த ரெட் கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகலன்னு நினைச்சுக்கோங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க என்டர் பண்ணீங்கன்னாக்கா இந்த ஸ்விங் லோ உங்களுக்கு வந்து டார்கெட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்விங் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்விங் வந்து உங்களுக்கு வந்து டார்கெட்டா இருக்கும். பிளஸ் இங்க வந்துட்டு இப்போ மல்டிபிள் லாட்ஸ் எடுக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த டார்கெட்டை தொட்ட உடனே ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிப்பாங்க. பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிப்பாங்க. பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இங்க இருந்து இது பிரேக் அவுட் கொடுக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. வெயிட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்துருச்சுனாக்கா அதே குவான்டிட்டியில ஆல்ரெடி 50% ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்விங் ஹை இங்க மேபி இங்க ஒரு ஸ்விங் ஹை பண்ணிருக்குன்னு வச்சுங்களேன்.
இந்த டார்கெட்டுக்கு செகண்ட் டார்கெட்டுக்கு போவாங்க. இல்ல இங்க இருந்து ரிவர்சல் எடுக்குது, ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னாக்கா 50% நீங்க இங்க டச் பண்ண உடனே 50% எக்ஸிட் பண்ணிருக்கணும். 50% ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ரெட் கேண்டிலோட டவுன் பிரேக் பண்ணுதான் பார்க்கணும். பிரேக் பண்ணிச்சுன்னா இமீடியட்டா எக்ஸிட் பண்ணிருக்கணும். இல்லைனாக்கா மேல கட் பண்ணுதுனாக்கா மேல வரைக்கும் நீங்க வந்து நெக்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் போகலாம். ஸோ இப்படிதான் நீங்க வந்துட்டு டார்கெட்டை வந்து டிஃபைன் பண்ணணும். இப்போ இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் ஒரு ஏரியா சொல்றேன். இப்போ இது பிரேக் அவுட் பண்ணிச்சு, இங்க ட்ரேட் எடுத்தீங்க. இப்போ டார்கெட் வந்து நம்ம இது செட் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இது டச் பண்ணிடுச்சு, நீங்க 50% எக்ஸிட் பண்ணிருக்கோம். 50% எக்ஸிட் பண்ணிட்டு அடுத்து இங்க ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணுச்சு. ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு இதோட லோவை கட் பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன், எக்ஸிட் பண்ணிருக்கோம் 50%. இல்ல இந்த லோவை கட் பண்ணாம மேல மறுபடியும் இன்னும் கண்டினியூவா போகுதுனாக்கா அப்ப நீங்க இன்னொரு 50%ல மொமெண்டம் கேப்சர் பண்ணிருக்கலாம். ஸோ அப்படி பிளான் பண்ணாதான், அப்படி பிளான் பண்றது தான் டார்கெட் 1, டார்கெட் 2, ஸ்டாப் லாஸ் எல்லாமே. ப்ரீவியஸ் லோ ஸ்விங்கு, ப்ரீவியஸ் லோ ஹை, ஸ்விங் லோ, அப்படி பிளான் பண்ணாதான் டார்கெட் எல்லாமே எடுக்க முடியும். ஸோ நமக்கு பேசிக்கா வந்துட்டு இன்னொன்று என்ன பார்க்கணும், ரவுண்ட் லெவல்ஸை பார்க்கணும். ரவுண்ட் லெவல்ஸ் இப்போ நம்ம ஒரு ஸ்விங், இந்த ஸ்விங் வந்துட்டு எக்ஸாம்பிள் இந்த ஸ்விங் வந்துட்டு 18,985 இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த ஸ்விங் ஹை வந்து 85ல இருக்கு. அடுத்து டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் லெவல் வந்து 19,000 இருக்கு. ரவுண்ட் லெவல் வந்து 19,000 இருக்கு. அதுக்கு மேல ஒரு ஹை இருக்கும்ல, ரெண்டாவது ஹை இருக்கும்ல, ஒரு இங்க போட்டுறோம். இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இப்படி இருக்கு. நாம இங்க வந்து ட்ரேட் எடுத்திருக்கிறோம், இங்க இப்படி இருக்கு. இப்போ வந்து இங்க இருந்து ஒரு பிரேக் அவுட் ஆகுது, நாம ட்ரேட் எடுக்கிறோம். இப்போ இதை வந்து நீங்க வந்து டார்கெட்டா போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் சார். இதை நீங்க வந்து டார்கெட்டா போட்டிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டார்கெட் நீங்க என்டர் பண்ணிட்டீங்க. ஆனா இங்க நடுவுல உங்களுக்கு வந்து 19,000 ஒரு ஜோன் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஜோன்ல வந்துட்டு நல்ல ஹெவியா ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். இப்போ இது ஒரு உங்களுக்கு டார்கெட் ஆயிடும், இது ஒரு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா மாறிடும். ஸோ இது இந்த இடத்துல வந்துட்டு ஹிட் பண்ணிட்டு திரும்பி ரிவர்ஸ் ஆச்சுனாக்கா அப்போ நீங்க எக்ஸிட் பண்ணிடணும். இல்லைனாக்கா பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதுனாக்கா அடுத்த டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ரவுண்ட் லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 19,500, 19,000, 18,500 இது எல்லாமே ரவுண்ட் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்த்தே ஆகணும். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் லெவல்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும்னாக்கா அதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸா சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஸோ அதையும் நீங்க கன்சிடர் பண்ணி டார்கெட் வைக்கணும். ஓகேவா சார்? சார் இப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு 50% நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு 50% நம்ம அப்படியே நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம வெயிட் பண்றோம். ஸோ அந்த வெயிட் பண்ற டைம்ல வந்து ப்ரீமியம் சப்போஸ் ½ அன் ஹவர் அப்படியே ஆச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த ப்ரீமியம் டிகே ஆகாதுங்களா? ப்ரீமியம் டிகே ஆகும், ஆனா ½ அன் ஹவருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் ஸ்பைக் வந்திருக்குல்ல மேலே போனதுனால. இப்போ கீழே இருந்து ஒரு 10 பாயிண்ட் மேலே போயிருக்கு, அந்த 10 பாயிண்ட் நீங்க கேப்சர் பண்ணிருக்கீங்க. ப்ரீமியம் டிகே ஆனாலுமே இந்த ஒரே நல்ல 10 பாயிண்ட், இப்போ இங்க இருந்து மேல 10 பாயிண்ட் போயிருக்கு, அந்த 10 பாயிண்ட் நீங்க கேப்சர் பண்ண 10 பாயிண்ட்டுக்கு மேல அது டிகே ஆயிராது. சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒன்று வெயிட் பண்றோம், அந்த நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் வேணும்னாக்கா கண்டிப்பா நான் அந்த மாதிரி வெயிட் பண்ணி தான் ஆகும். ப்ரீமியம் டிகே ஒரு மைனூட் ப்ரீமியம் டிகே கண்டிப்பா ஆக தான் செய்யும். இல்லை அப்படின்னாக்கா நம்ம ஃபுல் டார்கெட் புக் பண்ணிட்டு வெளியில வந்து தான் ஆகும். இதே ஈக்விட்டியா இருந்தா நீங்க 50% புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். அங்க ப்ரீமியம் டிகே தான் ஒன்றும் இல்லை, அதனால வெயிட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷனா இருந்தா அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கும். ஹலோ, சொல்லுங்க. கேளுங்க சொல்லுங்க. கடைசி கொஸ்டின் கேளுங்க, அதுக்கப்புறம் கட் பண்ண முடிச்சுக்கலாம். ஏன்னா சார் நான் வந்து இதுக்கு ஷேர் மார்க்கெட் வந்து புதுசு. ஓகே. ஹலோ, இப்போ வந்து சார் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையறது இந்த ட்ரேடிங்ல அப்படின்னு சொல்லி தெரியல, அதான் அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ சொல்ற அவ்வளோ அதான் அது இப்போ என்னன்னாக்கா ஒரே நிமிஷம் இருங்க. 17ஆம் தேதி நம்ம சேனல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கு, அது பாருங்க.
சரிங்களா? இப்போ அதை ஓகே சார். எக்ஸ்பிளைன் பண்ணா அது ஒரு ஹாஃப் அன் அவர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஆல்ரெடி 2 hours ஆயிடுச்சு. ஸோ மேபி ஓகே நெக்ஸ்ட் சார். ஓகே வீக்ல சார். நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மறுபடியும் டவுட் ஏதாவது இருந்தா 17ஆம் தேதி ஒரு ஓகே சார். வீடியோ போட்டிருக்கேன், அது பாருங்க. ஆ சரி சார். ஓகே சார். பார்த்துட்டு ஏதாவது டவுட்னாக்கா டெலிகிராம்ல கேளுங்க. நம்ம குரூப் மெம்பர்ஸும் நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, டீட்டெயிலாக சொல்லுவாங்க என்ன இதுன்னு சொல்லி. ஓகே சார். சரிங்களா? அதை நம்ம ஆ நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி 11 மணி ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் வெளியில கிளம்புறதுனால. ஆ சரி சார். சரி ஓகே சார். சரிங்களா தேங்க்ஸ் சார். ஆ சார்? வேற ஏதாவது இப்போ டிஸ்கஸ் பண்ண டாபிக்ல ஸ்லோ அண்ட் ஸ்டடியா எல்லாரும் வந்துட்டு ஆப்ஷன் பையிங்கே பண்ணாலும் மந்த்லி பிளஸ் ஆப்ஷன் செல்லிங் சொல்றோம்ல, அந்த மாதிரி கான்செப்ட்ல வந்துட்டீங்கன்னாக்கா நீங்க மேக்ஸிமம் லாங் ரன்ல சார் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபிபனாசி ரிட்டர்ன் பண்ணி profit பண்றது. சார் ஒன் செகண்ட் சார், இந்த ஃபிபனாசி நம்ம 2 days இன்னைக்கு பேசலாம்னு சொல்லியிருந்தோம். பட் இல்லைன்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீக் பேசிக்கலாம். இப்போ டைம் சரி இருந்தா பாப்பா, இல்லைன்னா இல்ல சார், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு. ஓகே ஓகே நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் சார். இல்லைன்னா நம்ம வீக் டேஸ்ல கூட எப்பயாவது ஈவினிங்ல எப்பயாவது டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா எனக்குமே ஃபெபினாசி தெரியாது. இதுக்கப்புறம் போயிட்டு நானும் போயிட்டு வீடியோஸ் ஏதாவது பார்த்து கத்துக்கிட்டதான். ஏன்னா நான் ஃபெபினாசி நான் ரொம்ப முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் சார். ஏன்னா அந்த இண்டிகேட்டர்ஸ் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க போயிட்டு வேணா சத்யமூர்த்தி சாரா, சத்யநாராயணன் சாரா, நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிருங்க ஓகே ஃபெபினாசி இல்லாம. சரிங்களா? நீங்களே வெர்பலா டிரா பண்ணுங்க. டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபெபனாசி எப்படி டிரா பண்றதுன்னு பார்த்துட்டு டிரா பண்ணி பாருங்க. நீங்க ரெண்டுமே டிரா பண்ணதும் அதுவும் கரெக்டா இருக்கும், அக்யூரேட்டா இருக்கும். ஒரு 2 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க நார்மலா டிரா பண்றதும் சரி, வெபினாசியோட டிரா பண்றதும் சரி, ரெண்டுமே அக்யூரேட்டா உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே காட்டும் அதுல. ஓகே அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. மேபி அதுல ஏதாவது டிஸ்கஷன் இருந்தா நம்ம நெக்ஸ்ட் டைம் டிஸ்கஸ் ஓகே பண்ணலாம். ஓகே ஓகே தேங்க்யூ. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கு நான் பண்ற மெத்தடு எல்லாம் சொல்லிட்டேன். அப்ப தியரிட்டிக்கலா இப்படிதான் பண்ணுவாங்க, தியரிட்டிக்கலா இப்படிதான் சொல்லுவாங்க ஸ்விங் ட்ரேடிங் எல்லாமே. ஆனா நான் பண்ற மெத்தடு நான் சொல்லிட்டேன். அருண், ஒரே ஒரு டவுட்டு. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி வந்து கீழே இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டவுன்ல போகுது. ஸோ நிஃப்டி 50ல இல்லாத ஸ்டாக்ஸை போய் இது இம்பாக்ட் பண்ணுமா பண்ணாது. அதுக்கு தனித்தனியா இண்டெக்ஸ் இருக்கு. ஸ்மால் கேப், மிட் கேப், அதுக்கு தனித்தனியா இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ நிஃப்டி 50யோட 50 ஸ்டாக்கோட ஆவரேஜ் பிரைஸ் தான் நிஃப்டி. ஸோ அதனால அந்த ஆவரேஜை வச்சு தான் நிஃப்டி ரியாக்ட் பண்ணும். ஸோ மீதி மிட் கேப் வச்சு தான் மிட் கேப் ரியாக்ட் பண்ணும், ஸ்மால் கேப் வச்சு தான் ஸ்மால் கேப் ரியாக்ட் பண்ணும். ஓகே. நான் இந்த செஷன் ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கா, இல்ல நான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன், நீங்க உங்களுக்கு அப்படி ஏதாவது இருக்கா, ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா? யூஸ்ஃபுல்லா தான் ப்ரோ இருக்கு. ஓகே ஓகே. ஆனா ப்ரோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஓகே. எல்லாமே தெரியாதது தானே ப்ரோ கத்துக்கிறோம், எல்லாம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. கண்டிப்பா. அதுதான் நீங்க ஸ்விங் ட்ரேடிங் வந்து நான் சொன்ன மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணி, ஏன்னா பெரிய பிளேயர்லாம் இருப்பீங்க, ஓரளவுக்கு ரீசெண்டான கேபிட்டல் வச்சிருக்கவங்கலாம் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் அந்த மாதிரி கொஞ்சோண்டு லிமிடெட் ஃபண்டோட நீங்க இல்லைன்னா ட்ராக் பண்ணி பாருங்க. எஃப்ஐடிஐயோட ஆக்டிவிட்டிஸை வந்துட்டு க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும் அந்த ஸ்விங் ட்ரேடிங் எல்லாமே. ஆனா ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கணும் நம்ம கிட்ட. சப்போஸ் 1-2 இடத்துல நம்ம டிசிஷன் தப்பா போயிட்டா அட்லீஸ்ட் ஒரு 2 மாசம் 3 மாசம் ஹோல்ட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். அப்படி இருக்குனாக்கா நீங்க நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். அதெல்லாம் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னாக்கா 5%, 10%, 15% இமீடியட்டா ப்ராஃபிட் கொடுத்துரும். சும்மா கன்சாலிடேட் பண்ற மாதிரி வாங்கி வச்சுட்டு சும்மா கன்சாலிடேட் பண்ற மாதிரி தான் இருக்கும், ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா 1%, 2% கீழே போயிட்டு நின்றுட்டு கன்சாலிடேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா கேப் அப் ஓப்பன் ஆச்சுனாக்கா 5%, 6%, 7%, 10% அந்த மாதிரி கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும். ரிலையன்ஸ்லாம் ஓட ஆரம்பிச்சா ஒரே டைரக்ஷன்ல 2%, 3%, 4% ஓடும். அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் வருதுனாக்கா 2%, 4%, 3% அந்த மாதிரி கீழே வரும் ரிலையன்ஸ். அப்போ என்னன்னாக்கா அந்த ஸ்டாக்ல ஃபண்டமெண்டலா வீக்குனாக்கா இல்ல, ஃபண்டமெண்டலா அதே மாதிரி தான் இருக்கு, நேற்று எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. எஃப்ஐ வந்து ஓவரா செல்லிங் ஆரம்பிக்கிறாங்க.
ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை தான் வச்சு ஒரே அடியாடி ஒரே தட்டா தட்டுவாங்க, அவ்வளவுதான். அவங்க வந்து வித்தாங்கனாக்கா ஒரு பர்டிகுலர் என்ன சொல்றது, ஒரு நிஃப்டி 50ல ஒரு 10 டாப் 10 ஸ்டாக்கை எடுத்துட்டு அதுல 5 கோடி விற்கலாம்லாம் விற்க மாட்டாங்க. ஒரே ஸ்டாக்ல வித்தா 100 கோடி 200 கோடி 300 கோடி 500 கோடிக்கு விற்பாங்க ஒரே ஸ்டாக்ல. அப்ப பை பண்ணா ஒரே ஸ்டாக்ல 300 கோடி 400 கோடிக்கு பை பண்ணுவாங்க. ஸோ அப்போ பண்ணும்போது கண்டிப்பா மேனிபுலேட் பண்ணுவாங்க. அந்த மேனிபுலேஷன்ல நம்ம கரெக்டா கேப்சர் பண்ணி, நம்மளால அந்த டவுன் ட்ரெண்டை கேப்சர் பண்ண முடியலனாலும் டவுனை கேப்சர் பண்ணிட்டு டவுன்ல பை பண்ணிட்டு மறுபடியும் அப் ட்ரெண்டை கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நம்ம செக்டர் ரொட்டேஷன் சொல்லி சொல்லுவாங்கல்ல, இதுதான் செக்டர் ரொட்டேஷன். ஓகேங்களா ப்ரோ? ஸோ லேட்டாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கலாம்.